சில நாட்களாகவே சிவனேசருக்கு மோசமான நிமித்தங்கள் மட்டுமே தோன்றியது. ஆபத்து வரப்போகுது என்று மனம் அரற்றிக்கொண்டே இருந்தது. தேவகியும் நிம்மதியில்லாதே சுற்றி கொண்டிருந்தாள். வானதி இருக்கும் இடத்திலே இருந்து அவளை பத்திரமாக பார்த்து கொண்டார் சிவனேசர். மனம் முழுவதும் வஞ்சம் வைத்துக்கொண்டு வானதியை அழிக்க வேண்டும் என்று நாள் பார்த்து கொண்டிருந்தான் நிகும்பன். இந்த தடவை சரியா நடத்தி முடிச்சிடணும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே கருடன் அங்கு கும்பா கும்பா என்று கத்தியபடி வந்தான். என்ன கருடா, அந்த உக்கிரனை மறுபடியும் நம்ம பக்கம் இழுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த சிவனேசரை பற்றி அவன்கிட்ட தப்பாக பேசி அவனுக்கு எதிராக திசை திருப்பியாச்சு. இனி அவனே அந்த குழந்தைய அழிக்க கிளம்பிடுவான். நிஜமாவே இது நல்ல விஷயம் கருடா. எனக்கு அந்த சிவனேசன் குடும்பம் அழியணும். கூடவே இந்த ஊரில் இருக்க அந்த கோவிலும் அழியணும். நான் தான் இந்த இடத்தையே ஆளணும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன். கருடா, நீ இதுவரைக்கும் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க. அது என்னோட கடமை கும்பா. உன்னோட வேதனை என்னை விட்டால் யாருக்கும் புரியாது. அந்த வேதனையை தீர்க்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னோட வேதனைக்கு முன்னாடி அவங்க பல போகிற வேதனை எல்லாம் சாதாரணம்தான். இதுக்காக தான் உக்கிரன் கிட்ட நான் என்னென்னவோ பேசி அவனை என் வழிக்கு கொண்டு வந்திருக்கேன். அவன் நம்ம கூட இருக்கிறது தான் நமக்கு பலம். உண்மைதான் கருடா. நடந்ததை நினச்சா என்னால் தாங்கவே முடியலை. உள்ள அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சிட்டே இருக்கு. அது அணையணும்னா இப்போ அந்த குழந்தையோட உயிர் எனக்கு வேணும் கருடா. அதை நாம் இப்படியே விட்டோம்னு வை, நமக்கு எதிரியாக வந்து நிற்கும். வேகமாக அதோட கதையை முடிக்கணும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளோட இடத்துக்கு நாளைக்கு ராத்திரி வந்துடுங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரி கும்பா என்று அவன் சென்றுவிட நாளைக்கு தனது திட்டம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நிகும்பன் இருந்தான். இவர்கள் கூடி பேசிக்கொண்டிருந்த அதே நேரம் முருகையன் சிவனேசர் இருக்கும் இடத்தை தேடி வந்தார். சிவன் கோயில்தான் சிவனேசர் இருக்கிறார் என்பதை அறிந்து அங்கு முருகையன் சென்றார். ஐயா, வா முருகையா. ஐயா, நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம் முருகையா, ஏற்கனவே நடந்ததில் தோத்துட்டோம்னு அவன் ரொம்ப கோபத்தில் இருக்கான். இனி என்ன நடக்க போகுதோ. முருகா, நீ என்ன சொல்கிற? ஏற்கனவே இந்த மாதிரி நடந்தது என்கிட்ட ஏன் சொல்லலை? இப்படி பண்ணது யாரு, உனக்கு தெரியுமா என்றார் சிவனேசர் பதட்டத்துடன். தெரியும், அவன் பேர் நிகும்பன். என்ன முருகா, நீ என்ன சொன்ன? அவனா? நிகும்பன் என்னும் பெயரை கேட்டு சிவனேசருக்கு இதயமே ஆடிப்போய் விட்டது. இவனா மறுபடியும் வந்திருக்கான் என்று உச்சபட்ச வேதனையில் இருக்க முருகையன் தான், ஐயா, உங்களுக்கு அவனை தெரியுமா என்றார். தெரியும் முருகா, ஆனால் மறுபடியும் இந்த பேரை என் வாழ்க்கையில் கேட்டுறக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். இப்போ அவனே வந்து நிற்கிறானே. என்னதான் நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்க ஐயா. இப்போ நாம் அவனை தடுக்கிறதுக்காக கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். வேதனைப்பட்டுட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மைதான் முருகா, உனக்கு தெரியும்ல நம்ம சிவன் கோவில் பற்றி. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்னோட ஐயா சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்லுங்கள். சிவனேசர் அந்த இடத்தை பற்றியும் நிகும்பனை பற்றியும் சொல்லத் தொடங்கினார். காலத்தால் மாறாத தனிச்சிறப்பு வாய்ந்தது அந்த சிவன் கோவில். மலையின் மீது வீற்றிருக்கும் அந்த சிவன் கோவில் ஆதி சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. அது வழி வழியாய் சிவனேசர் குடும்பத்தாரால் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. 18 சித்தர்கள் சேர்ந்து அந்த சிவன் கோவிலை உருவாக்கும் போது அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்தான் சிவனேசரின் முன்னோர் ஒருவர். சித்தர்களின் ஆசியுடன் அவர்களின் முயற்சியில் கட்டப்பட்ட அந்த சிவன் கோவிலில் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அந்த ரகசியத்தை காக்கவே சித்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திசைக்கு ஒரு பூதமாய் மொத்தம் 8 பூத கணங்களை காவலாக அங்கு வைத்திருந்தனர். அதையும் தாண்டி சிவ மந்திரத்தாலான கட்டும் காவலாக இருக்கிறது. இதையெல்லாம் செய்து முடித்த சித்தர்கள் அந்த பெரியவரிடம் ஒரு பெட்டகத்தையும் கொடுத்து, என்றாவது ஒரு நாள் எதுவுமே பண்ண முடியாத சூழல் உருவானால் அன்று இதை திறந்து பாருங்கள். அப்போது அந்த சூழலை மாற்றியமைக்கும் வழி உங்களுக்கு புலப்படும். அதுவரை இதை எந்த காலத்திலும் திறக்கவே கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இப்படியாக கட்டிய அந்த கோவில் சித்தர்களின் பரிபூரண ஆசியை பெற்று பவித்திர ஸ்தலமாகவும் புண்ணிய இடமாகவும் விளங்கியது. வழி வழியாக அந்த இடத்தின் பராமரிப்பு பொறுப்பு சிவனேசரின் குடும்பத்தையே வந்தடைய அன்றுதான் அவரது தந்தை சிவனேசர் அந்த கோவில் பொறுப்பையும் அந்த பெட்டகத்தையும் ஒப்படைத்துவிட்டு சிவலோக பதவி அடைந்திருந்தார். சிவனேசர் கையில் பெட்டகம் வந்த அதே சமயம் கரிய நிற தோற்றமுடைய ஒருவன் முகத்தில் வேதனையை சுமந்து கொண்டு
ஒரு இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். நேரம் குறைவாகவே இருக்கிறது என்று அவனுக்கும் தெரிந்துதான் இருந்தது. அதனால் வேகமாகவே நடந்து கொண்டிருந்தான். அந்த இடமே ரொம்பவும் அச்சுறுத்துவதாக இருந்தது. ஆனால் அதற்குள் அவன் பலமுறை வந்து சென்றதைப் போல் சர்வசாதாரணமாக சென்றான். அங்கிருந்த ஒரு பெரிய மரக்கட்டிலில் ஒரு உருவம் படுத்திருந்தது. வேகமாக சென்ற அவன் அந்த உருவத்தின் காலை பிடிக்க, நிகும்பா வந்துட்டியா என்று குரல் கொடுத்தது அந்த உருவம். அப்பா, நிகும்பா, நீ எப்படி வந்துருவேன்னு தெரியும். உனக்காக தான் நான் இன்னும் என் உசுரை பிடிச்சி வச்சு காத்துட்டு இருந்தேன். அப்பா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. உண்மைதான் நிகும்பா, எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. மகனே, எனக்கு நீ ஒன்று பண்ணணும். இதை என்னோட கடைசி ஆசையாக கூட நினச்சிக்கோ. இதை நீ செஞ்சு முடிச்சாதான் என்னோட ஆத்மா சாந்தியாகும் என்று கண்ணீரோடு அவர் சொல்ல, என்னப்பா, என்னன்னு சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சு முடிக்கிறேன். சத்தியமா? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்பா? சத்தியமா நான் நீங்கள் சொல்கிற வேலையை முடிக்கிறேன். என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக நான் அந்த சிவன் கோவிலில் இருக்க ரகசியத்தை அடையணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது தோற்று போய் நின்றுடுச்சு. அந்த ரகசியத்தை நீ எப்படியாவது அடைஞ்சிடணும். அதை உனக்கு சொந்தமாக்குனாதான் எனக்கு சாந்தி கிடைக்கும் நிகும்பா. அப்பா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. அங்கே அப்படி என்ன ரகசியம் இருக்குது? எல்லாத்தையும் அங்கே ஒரு பெட்டியில் வச்சிருக்கேன், நீ தெரிஞ்சுக்கோ. ஆனால் ஒன்று, எப்போ அதை எடுக்கிறியோ அப்போது இந்த உலகமே உனக்கு கீழே தான் நிகும்பா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்னோட ஆசையை நிறைவேற்று. இதை வச்சுக்கோ. நான் கற்றுக்கிட்ட மந்திரத்தால் வந்த சக்தி இது. உனக்கு இன்னும் சக்தியை தரட்டும் என்று அவன் கையில் ஒரு மந்திர காப்பை போட்டு விட்டான் அவன் தந்தை. அதன் பின் நிகும்பனின் தந்தையின் மூச்சு நின்றிருந்தது. அப்பா, அப்பா என்று அவன் விடாது அழுதவன் அந்த இடத்திலே ஒரு முடிவுக்கு வந்தான். உங்கள் சபதத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். அந்த ரகசியம் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீருவேன்பா என்று உள்ளுக்குள் உறுதி கொண்டான். அடுத்து தந்தையின் இறுதி காரியத்தை முடித்தவன் உடனே அந்த பெட்டியில் இருந்த ஓலைச்சுவடியை பார்த்தான். அதில்தான் அந்த ரகசியம் எப்படிப்பட்டது, எப்படி எடுக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டு இருந்தது. இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்ச அப்பா ஏன் அதை எடுக்காம தோல்வியை சந்தித்தாரு என்று யோசிக்கும் போதுதான் அதில் இருந்த பூத கணங்களின் காவல் பற்றி அவனுக்கு தெரிந்தது. இதனாலதான் அவரால் அதை எடுக்க முடியலையா? கண்டுபிடிக்கிறேன். அந்த பூத கணங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு என்று வேகமாக யோசிக்க ஆரம்பித்தான் நிகுமன். தந்தையின் காப்பு கையில் மின்ன, அவரது ஆசை நெஞ்சில் மின்ன, அது தந்த வைராக்கிய முகத்தில் தெரிய தனது மாந்திரீக கடவுளான கோரகனை வணங்க துவங்கினான். இரவில் தொடங்கிய பூஜை நடு இரவை தொட்டது. அந்த இடமே இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்து அப்படியே பாலடைந்து போயிருந்தது. ராத்திரியின் அமைதி அனைவரையும் அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தனது வேலையை செய்தான். இறுதியில் அத்தனை வழிமுறைகளையும் அவன் செய்துவிட்டு கோரகனை வரவழைப்பதற்கான மந்திரம் சொல்லும் முறையில் ஈடுபட்டிருந்தான். அந்த மந்திரங்கள் ஒலிக்க ஒலிக்க தன் வீட்டில் படுத்திருந்த சிவனேசருக்கு அந்த இரவின் குளுமையிலும் நன்றாக வேர்த்து வடிந்தது. எழுந்து அமர்ந்த சிவனேசர் அப்படியே சிலையென அமர்ந்திருக்க பக்கத்தில் இருந்த அவரது மனைவி எழுந்து, என்னாச்சு, ஏன் இப்படி வேர்க்குது உங்களுக்கு என்றார். தெரியல மரகதம், நீ தூங்கு, நான் கொஞ்சம் வெளியே உட்கார்ந்திருக்கேன் என்று அவளை தூங்க வைத்துவிட்டு வெளியே வராந்தாவை நோக்கி வந்தார் சிவனேசர். நிறைமாதமாய் இருக்கும் மனைவியை கஷ்டப்படுத்த அவருக்கு விருப்பமில்லை. அதனாலேயே அவர் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. வெளியே வந்தவர் வேகமாக வாசலை நோக்கி வந்தார். எங்கிருந்தோ கசிந்து வந்த மந்திரங்கள் அவரது உடலுக்குள் பயத்தை ஏற்படுத்தியது. இந்த நேரத்துல யார் இந்த மாதிரி பண்றது? நம்ம ஊர்ல யாரும் இந்த மாதிரி வேலை எதுவும் பண்ண மாட்டாங்களே என்று நினைத்து கொண்டே அவர் நடந்து கொண்டு இருந்தார். சுற்றியிருந்த அமைதியை அந்த மந்திர ஒளி கிழித்து கொண்டு வெளிவந்தது. பெரிய தப்பு நடக்கப் போகிறது என்று மனம் சொல்ல சொல்ல அதை கேட்டு அவனுக்கு கலவரமானது. நடந்து சென்றவன் அந்த ஊரையும் தாண்டி சென்று விட்டான். இன்னமும் அந்த சத்தம் சிவனேசரை நிற்க விடாது துரத்தி கொண்டே இருந்தது. திடீரென கேட்ட பலத்த ஓசையில் விரைந்து சிவனேசர் சென்று பார்க்க அங்கிருந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல் ஆட ஆரம்பித்தது. தூரத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் மட்டுமே தெரிந்தது. அந்த இரவில் வேறு எதுவும் புலப்படவில்லை சிவனேசருக்கு. பூமி இரண்டாய் பிளக்க ஆரம்பித்தது. அதை கண்ட சிவனேசர், ஐயோ பரம்பொருளே, என்னது இது என்று பயந்தபடி அங்கிருந்த வெளிச்சத்துக்கு சற்று அருகே இருந்த பெரிய மரத்தின் பின்னால் சென்று மறைந்து கொண்டார். அங்கிருந்தபடி அந்த இடத்தை பார்க்க ஒருவன் பயங்கர வெறியுடன் பூஜை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் இருந்த இடத்தில் தான் பலத்த அதிர்வுடன் பூமி பிளவுபட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பயத்தை உள்ளத்தில் தேக்கி வைத்து கொண்டு சிவனேசர் அந்த இடத்தையே பார்க்க பயங்கரமான கோர அலறலுடன் அதிலிருந்து பெரும் உருவம் வெளியே வந்தது. பின்னால் இருக்கும் மலையே உயிர் பெற்று வந்தது போல் இருந்தது அதன் தோற்றம்.
அந்த பிரம்மாண்டமான உருவத்தின் தோற்றத்தில் மயக்கமே வரும் போல இருந்தது சிவனேசருக்கு. என்ன நிகும்பா என்று அந்த கோரகன் கேட்க, வா கோரகா, வந்துட்டியா என்று அவன் மகிழ்ச்சியாய் வரவேற்க, என்ன நிகும்பா, என்னை வரவைக்க என்ன காரணம் என கேட்டது அது. எனது தந்தை என்னிடம் சிவன் கோவிலில் உள்ள ரகசியத்தை பற்றி சொன்னார். அதை நான் எடுக்க வேண்டும். அதற்கு உன் உதவி வேண்டும். வேண்டாம் நிகும்பா, ஈசனிடம் நமது சித்து வேலைகள் வேலை செய்யாது. அறிவுரை தேவையில்லை கோரகா, எனக்கு வேண்டியது அதை எடுப்பதற்கான வழிதான். அந்த பூதகணங்களின் காவலை மீறி உன்னால் அதை எடுக்க முடியும்னு நீ நம்புறியா? நம்பினதால தான் நான் இப்போ உன்னை கூப்பிட்டுருக்கேன். எனக்கு தேவையெல்லாம் அந்த பூதகணங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான். அந்த 8 காவலையும் தாண்டினாதான் உள்ளேயே நான் நுழைய முடியும். வேண்டாம் நிகும்பா, சிவன் சொத்து குலநாசம். எனக்கு தேவை வழி மட்டுமே. அதனால உன்னோட வேலையை மட்டும் பார் என்று அவன் கோபமாக சொல்லவும், தனக்கு இடப்பட்ட வேலையை மட்டும் செய்வோம் என்று கோரகனும் நினைத்து அவனிடம் பேசினான். பார் நிகும்பா, இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் சொல்றேன், வானத்தில் உச்சியில் சந்திரன் இல்லாத நாளில்தான் நீ இதை நிறைவேற்ற முடியும். அதுவும் இல்லாமல் சிவகணங்கள் பத்தி உனக்கு சரியா தெரியாது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். அதுவும் இந்த சிவன் கோவில் சிவன் அடியவர்கள் அப்புறம் சித்தர்கள் சேர்ந்து உருவாக்குனது. அந்த ரகசியம் உன்ன மாதிரி கெட்டவங்க கைக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு பயங்கரமா காவல் போட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியும். காவல் போட்டவங்க அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு அதுதான் வேணும். அதுக்கான குறிப்பு ஓலை அந்த கோவில் அருகே தான் எங்கேயோ புதஞ்சிருக்கு அப்படின்னு அப்பா கொடுத்த ஓலையில இருந்தது. உனக்கு அது தெரியுமா தெரியாதா? அதை மட்டும் சொல்லு. தெரியும். அந்த குறிப்பு ஓலையை எடுக்க என்ன செய்யணும்னு இப்போ நான் சொல்கிறேன். அதுபடி செய். ஆனால் உன் மந்திர தந்திரங்கள் எந்த அளவுக்கு பலன் தரும்னு எனக்கு தெரியலை என்று அது சொல்ல, அது என்னோட கவலை, நீ சொல்லு என்று அவனும் கேட்க துவங்கினான். சிவன் கோவிலுக்கு எதிர் திசையில் ஒரு பாலடைந்த கோவில் ஒன்று இருக்கு. அந்த பக்கம் யாரும் வரவே மாட்டாங்க. அந்த காட்டு கோவில்ல தான் பல அமானுஷ்யமான விஷயம் எல்லாம் ஒளிஞ்சு கிடக்கு. அதுக்குள்ளதான் உனக்கான குறிப்பும் இருக்கு. ஆனா அது உனக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு எதுவும் எனக்கு தெரியவில்லை. இல்லை கோரகா, அது எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா நான் அதை எடுத்தே தருவேன். சரி, அப்படின்னா இன்னொரு விஷயம். இதற்கு மிகவும் பொறுமை முக்கியம். 3 நாள் உனக்கான நேரம். 3வது நாள் முடிவில்தான், அதுவும் அந்த காரூரில்தான் உன் கைக்கு அந்த ஓலை கிடைக்கும். அதற்கு முன் அந்த 2 நாட்களும் நீ மிகுந்த பொறுமையாக இருக்க வேண்டும். உயிரையே வருத்தும் அளவுக்கு அத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் நீ அதையெல்லாம் கண்டு மனம் தளர்ந்து அந்த கோவிலை விட்டு வெளியே வந்துவிடக்கூடாது. அதற்கான பலம் உன்கிட்ட இருக்குன்னு நீ நம்புனா நீ அங்க போலாம். இப்பவே கூட போ. ஏன்னா இடையில இருந்து 3வது நாள் தான் சந்திரன் வராத நாள் என்று அந்த கோரகன் சொல்லவும், சரி என்று அவன் இடையிலே புக, அப்புறம் முக்கியமான விஷயம் என்று தடுத்தது கோரகன். இன்னும் என்ன? இனிதான் முக்கியமான ஒன்று இருக்கு. என்ன அது? சரியா அந்த ஓலை கையில் கிடைக்கும் போது அந்த கோவிலை பராமரிக்கிற குடும்பத்தை சேர்ந்த யாராவது அங்க வந்துட்டாங்கன்னா அந்த ஓலை அவங்க கைக்கு போயிடும். அப்புறம் உன்னால நிறுத்து கோரகா, அப்படி யாரும் அங்க வரமாட்டாங்க. நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும். நீ போகலாம் என்று சொல்லிவிட்டு அவன் தன் வழியில் நடக்க கோரகனும் அப்படியே மண்ணோடு புதைந்து போனான். கேட்டுக்கொண்டிருந்த சிவனேசருக்கு தான் தலையே சுற்றி போனது. என்ன இது, இவ்வளோ மர்மம் இருக்கா சிவன் கோவில்ல? இதை பற்றி எனக்கே இன்னும் சரியா தெரியலையே என்றவன் அவ்விடம் விட்டு நிகும்பன் பின்னாலேயே சென்றான். உண்மையிலே அவன் காட்டுக்கோவில் செல்லும் வழியில் தான் சென்று கொண்டிருந்தான். அவனை சிவன் கோவில் ரகசியத்தை அடையவே விடக்கூடாது. என்னால அதை தடுக்க முடியும்னா நான் உயிரை கொடுத்தாவது அதை தடுப்பேன் என்று சிவனேசன் நினைத்து கொண்டான். கோவிலுக்கு சென்ற நிகும்பன் அப்படியே அதன் வாயிலேயே பார்க்க அதன் பயங்கரத்தில் அவன் வாய் பிளந்து நின்றான். பிரம்மாண்டமான வாயிற்கதவு அவன் மரணத்திற்காக காத்திருப்பதைப் போல இருந்தது. பயம் இருந்த போதும் தந்தையின் ஆசைக்காக அந்த இடத்தில் தன் அடியை எடுத்து வைத்தான். அந்த காட்டுக்கோவிலில் முதல் அடியெடுத்து நிகுமன் வைக்க அந்த இடத்தில் சட்டென்று மாறுதல் ஏற்பட்டது. உடனே நிகுமன் மேலேயே பார்க்க, மேலே இடிந்த கோபுரத்தில் இருந்த ஒரு பகுதி அவனை நோக்கி விற்றென்று வந்தது. அவன் சுதாரிக்கும் முன் அது அவன் தலையை பதம் பார்த்திருந்தது. ரத்தம் வலிய அதை துடைத்து எறிந்தவன் தன் கவனக்குறைவை எண்ணி நொந்தபடி எழுந்து நின்றான். வேண்டாம் நிகும்பா, உன் எண்ணம் தவறானது. இதே எண்ணத்தில் நீ இங்கு வந்தால் உன் உயிர் தங்காது. 3 நாட்கள் நிறைவடையும் போது இதிலிருந்து பிணமாகத்தான் போவாய் என்ற குரல் இடிந்த கோபுரத்தின் ஊடாக கேட்டது. அதை கேட்க கேட்க தள்ளி நின்றிருந்த சிவனேசருக்கே உடல் ஆட்டம் கண்டுவிட்டது. ஆனால் நிகும்பனோ எதுவுமே நடக்காதது போல் தன் தலையில் இருந்து வழிந்த இரத்தத்தை துடைத்துவிட்டு எழுந்து நின்றான். பிணமாக போனாலும் பரவாயில்லை, என் எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டுதான் போவேன்.
இதிலிருந்து நான் எப்போதும் பின்வாங்க மாட்டேன் என்று அவன் சொல்லிவிட்டு அந்த கோவிலில் இருந்த வாயில் அருகே வந்து நின்றான். எத்தனை ஆண்டுகள் மனித வாடை அற்று கிடந்ததோ அந்த கோவில் ஆங்காங்கே சிதிலமடைந்து பார்க்கவே கோரமாக இருந்தது. வாயிற்கதவின் அருகே வந்த நிகும்பன் அந்த கதவை திறக்க முற்பட்டான். அவனால் அசைக்கவே முடியவில்லை. வாயிற்கதவு அருகே பெரிதாய் பூதத்தின் சிலை 2 நின்றிருந்தது. அந்த சிலையையும் பெயர்த்து அப்படியே பார்க்க இன்னும் பயத்தை அளித்தது. இவன் கதவை தன் பலத்தை கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருந்தான். கடைசியாக தன் மந்திரத்தை பிரயோகிக்க எண்ணி அவன் சொல்ல ஆரம்பிக்க நில் நிகும்பா என்ற குரல் அவனை தடுத்தது. யாரது என்று அவன் பார்க்க அங்கே நின்றிருந்த ஒரு பூதம் உயிர் பெற்று அப்படியே காற்றில் ஆடியது. அதன் முகம் ஆந்தையின் முகமாய் தெரிந்தது. அந்த இரவில் அதன் கண்கள் எதிரில் இருப்பவர்களை விழுங்கி விடுவேன் என்பது போல் பயமுறுத்தியது. யார் நீ? நான் கோவிலை காக்கும் ராணாசுரன். நான் உள்ளே போக வேண்டும். அது முடியாது. ஏன்? இந்த கோவிலுக்குள் நுழைவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. எங்களை மீறி உள்ளே நுழைய முடியாது. என்ன? ஆம் நிகும்பா, நீ திரும்பி சென்று விடு. இல்லை என்றால் எனது பசிக்கு இரையாகி விடுவாய். முடியாது, நான் கோவிலுக்குள்ளே போயே ஆகணும். நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேன் என்கிறாயே. என்ன துணிச்சல் உனக்கு? சரி, உன் துணிச்சலுக்காக நான் ஒன்று செய்கிறேன். நீ கோவிலுக்குள் செல்லலாம். மிக்க நன்றி ராணாசுரன். கொஞ்சம் பொறு, ஆனால் அதற்கு பதிலாக நீ ஏதாவது எனக்கு தர வேண்டும். என்ன வேண்டும்? நான் என்ன கேட்டாலும் தருவாயா? கேள். நீ உன் மந்திர தந்திர சக்தியை இங்கேயே விட்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் உன்னால் உள்ளே செல்ல முடியுமா உன்னால்? நிகும்பனுக்கு இது என்னடா என்றே தோன்றியது. இருந்தாலும் அவனுக்கு வேண்டியது கிடைக்க வேண்டுமென்றால் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்று முடிவு எடுத்தவன், எனது மந்திர தந்திரங்கள் மூலமாக எனக்கு கிடைத்த சக்தியை நான் இங்கேயே உனக்கு காணிக்கையாக விட்டு செல்கிறேன் என்று சொல்ல அவனது மந்திர சக்தி அனைத்தும் ராணாசுரனிடம் வந்து சேர்ந்தது. அதிலே மகிழ்ந்த ராணாசுரன் அவனை உள்ளே செல்ல அனுமதிக்க அதற்குள் அருகே இருந்த சிலை உயிர் கொண்டு, ராணாசுரன் அனுமதி கிடைத்தால் மட்டும் போதாது, இந்த பாணாசுரன் அனுமதி உனக்கு வேண்டும். அப்படியென்றால் மட்டும்தான் உன்னால் உள்ளே செல்ல முடியும் என கூறி பயங்கரமாக சிரித்தது. நான் தான் எனது மந்திர சக்தி அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டேனே, இன்னும் என்ன? அதை ராணாசுரன் தானே பெற்றான். உனக்கென்ன வேண்டும்? இப்போதைக்கு என்னிடம் உயிர் மட்டும்தான் இருக்கிறது. அது வேண்டுமா உனக்கு? அது எனக்கு தேவையில்லை. உள்ளே சென்றால் அது தன்னாலே பிரிந்துவிடும் என்று அந்த பூதம் சிரித்து கொண்டே சொல்ல, இவனோ அது சிரிப்பதையே கடுப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். சரி, வேறு என்னதான் வேண்டும்? உன் கையில் இருக்கும் இந்த காப்பு, இது என் தந்தை எனக்களித்தது. அப்படியென்றால் உன்னால் உள்ளே செல்ல இயலாது. முதலில் உள்ளே செல்ல வேண்டும். அந்த குறிப்பு கையில் வந்த பிறகு இந்த காப்பை எப்படி மீண்டும் கைப்பற்றுவது என்று எனக்கு தெரியும் என்று நினைத்தவன் அதை கழட்டி பாணாசுரனிடம் கொடுத்தான். அதை வாங்கிய பாணாசுரன் என்ற பூதத்தின் தொங்கிக் கொண்டிருந்த வாய் இன்னும் விரிந்து நீ உள்ளே செல்லலாம் என்று சொன்னது. அந்த பூதம் அப்படி சொன்ன உடனே கதவு 2 பயங்கர அதிர்வில் பலமாக திறந்தது. அதை கண்டவன் வேகமாக உள்ளே சென்றான். அவன் உள்ளே சென்றதும் கதவு மீண்டும் பூட்டிக் கொண்டது. சிவனேசருக்கு நடப்பது அனைத்தும் சுத்தமாக புரியவில்லை. அந்த சமயம் ராணாசுரன் பாணாசுரனிடம், என்ன பாணாசுரா, இந்த நிகும்பன் அந்த ஓலை எப்படியும் கிடைச்சிரும்னு ரொம்ப நம்பிக்கையில் இருக்கானே, கிடைச்சிருமா? அது எப்படிடா கிடைக்கும்? அதான் அவன் எது மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தானோ அந்த பலத்தையே அவன்கிட்ட இருந்து நாம் வாங்கிட்டோம். அவனால் இனி ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பி வந்து நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு ஆணவத்தில் உள்ளே போயிருக்கவனுக்கு தெரியுமா? அந்த ஆணவம் இருந்த இடம் தெரியாமல் அழிய போகுதுன்னு என்று சொல்லிவிட்டு 2ம் சிரித்தபடி மீண்டும் சிலையாக மாறிவிட்டது. வானில் விடிவதற்கான நேரம் வந்துவிட்டது என அறிகுறிகள் தென்பட்டது. சிவனேசர் உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் கிளம்பினார். 3வது நாள் முடிவில்தானே அவன் கைக்கு அந்த ஓலை கிடைக்கும். அதற்குள் அவனை தடுப்பதற்கான வழியை கண்டறிந்து விடலாம் என்று அவன் வீட்டிற்கு செல்ல இப்போது நன்றாகவே விடிந்திருந்தது. வீட்டில் நுழைந்தவுடன் எங்கே போயிட்டு வர்றீங்க என்று அவன் மனைவி கேட்க, ஒன்றுமில்ல, சும்மா வெளியே போயிட்டு வந்தேம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான். வேகமாக குளித்துவிட்டு சிவன் கோவிலுக்கு சென்றான் சிவனேசர். மலையில் அமர்ந்திருந்த அவன் மனம் முழுவதும் நிகும்பனை பற்றியே எண்ணிக்கொண்டு இருந்தது. அப்பா, ஈசனே, சர்வேசனே, அண்டத்தையே காப்பவன் நீ, சகல உயிர்களுக்குள்ளும் ஜீவனாய் விளங்குபவன் நீ, உன்னையே கதி என்று நம்பும் பக்தர்களை எப்போது கைவிடாது காப்பாய் என்று நம்பிக்கையில்தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். உன் கோவில் ரகசியம் உன்னோட சொத்து. அதை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்கள தடுத்து நிறுத்த நான் இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்காக என்னோட உயிர் போகணும்னு இருந்தால் அதையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன்ப்பா என்று மனமுருகி வேண்ட, ஏனோ அன்று அவன் சிந்தையில் தெளிவு வந்தது.
என்ன செய்ய வேண்டும் என்றும் புரிந்தது. உள்ளே நுழைந்த நிகும்பனுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. வழி எதுவும் புலப்படவே இல்லை அவனுக்கு. வெகு நேரம் கழித்தே மேலே இருந்த ஆதவனின் பொன்னிற கதிர்கள் ஆங்காங்கே இருந்த ஓட்டை வழி கசிந்து வந்தது. அதன் மூலம் அந்த கோவிலின் தோற்றத்தை ஓரளவுக்கு கிரகித்து கொண்டான். 3 நாட்கள் இந்த கோவிலிலே இருக்க வேண்டும். என் சக்தியை வெளியே இருந்த பூதம் வாங்கி கொண்டால் என்ன? என் மனதுக்குள் அடங்காத அக்கினியைப் போல் எரிந்து கொண்டிருக்கும் இந்த நினைப்பை யாராலும் அளிக்க முடியாது. அது தரும் சக்தியே 3 நாட்கள் என்ன 300 நாட்களுக்கு தாங்கும் என்று நினைத்தவன் அந்த குறிப்பு ஒலை எங்கு இருக்கும் என்று சுற்றிலும் பார்த்து கொண்டே சென்றான். இடிந்து கிடந்த அந்த இடர்பாடுகளுக்குள் தேடுவது மிகுந்த சிரமமாக இருந்தது. ஆனாலும் தன் தேடுதலை நிறுத்தாது அவன் தொடர்ந்து கொண்டு இருந்தான். வெளியே தலையில் அடிபட்டது வேறு அவனுக்கு மிகுந்த வலியை கொடுத்தது. ஆனாலும் அவன் முயற்சி தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. என்ன முயன்றும் அவனது தேடுதல் மற்றும் வெற்றி பெறவே இல்லை. மனதுக்குள் முதல் நாளிலேயே வெற்றி கிடைத்து விடாது, நாம் பொறுமையாக தான் இருக்க வேண்டும் என்று அவன் சற்று அமைதியாகவே இருந்தான். கோவிலுக்கு போய்விட்டு வீட்டிற்கு வந்த சிவனேசர் தந்தையின் அறைக்கு சென்றார். அந்த அறையின் உள்ளேதான் பூஜை அறையும் அந்த பெட்டகத்தை பாதுகாக்கும் ரகசிய அறையும் இருந்தது. அதன் உள்ளே சென்ற சிவனேசர் அந்த பெட்டகத்தை தொட்டு பார்த்து பயபக்தியுடன் கும்பிட்டு விட்டு வெளியே சென்றார். மனதுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. கோவிலுக்குள் நுழைந்த நிகும்பனால் கண்டிப்பாக குறிப்பு ஓலையை கைப்பற்றவே இயலாது என்று சிவனேசர் மனம் முழுவதுமாக நம்பியது. 3ஆம் நாள் அவன் அந்த ஓலையை கண்டுபிடிக்கும் முன் நான் அங்கு சென்று ஓலையை எடுக்க வேண்டும். இப்போது செல்வது நல்லதல்ல. அவன் வேறு மாதிரி ஏதாவது செய்தாலும் செய்வான். 3ஆம் நாள் முடிவில் தான் நமக்கான நேரம் ஒளிந்திருக்கிறது என்று அவன் ஆறுதல் அடைந்திருக்க சிவனேசரின் மனைவி வந்து, நேற்று ராத்திரி இருந்து பார்க்குறேன், நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா என்று கேட்டார். ஆமாம்மா, ஆனால் சரி பண்ணிடலாம், நீ எதுவும் நினைக்க வேணாம், போமா என்று சொல்ல அவரும் அமைதியாக சென்று விட்டார். முதல் நாள் எந்தவித ஆபத்தும் இன்றி அமைதியாக கழிந்தது. அமர்ந்த நிலையில் இருந்த நிகும்பன் நிஷ்டையில் இருந்தான். ஏனோ அந்த அமைதி அவனுக்கு அச்சுறுத்தும் வகையில் இல்லாததுதான் ஆச்சரியமாக இருந்தது. 2 நாளும் எதுவுமே நடக்காததால் உண்மையில் நிகும்பன் நமக்கு கிடைச்சிரும் என்று பெரும் நம்பிக்கையில் இருந்தான். அமைதியாக இருக்கும்போதே அவன் யோசித்திருக்க வேண்டும், இதன் பின் ஏதோ ஒரு புயல் ஒளிஞ்சிருக்கும். பாவம், அதை யோசிக்காதது அவன் தப்புதான். அன்று காலையில் எழுந்ததுமே சிவனேசருக்கு பதட்டமாக இருந்தது. இன்னைக்கு தான் அந்த ஓலை அவன் அடையும் நாள். அதை அடைய விடாமல் நாம் தடுக்க போகிற நாள். என்ன நடக்குமோன்னு யோசிச்சா பயமா இருக்கு என்று அவன் யோசிக்க இன்னும் கொஞ்சம் பயமும் வந்துவிட்டது. அங்கு தனது நிஷ்டையில் இருந்த நிகும்பன் கண்ணை திறக்க அப்படியே 4 அடி பின்னால் சென்றான் பயத்திலேயே. எதிரே நின்றிருந்த உருவம் அவனையே உறுத்து பார்த்தபடி அப்படியே இவனை விழுங்க காத்திருந்தது. என்ன நிகும்பா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போல இருக்கு. ஓ, 3ஆவது நாள், அதுதான் ஓ முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதா? உன் எண்ணம் ஈடேறிவிடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஐயோ பாவம், அது நடக்காது என்று தெரிந்தால் உன் நிலைமை என்னவாக இருக்கும்? என்ன கவலையாக இருக்கிறதா நிகும்பா? கவலை வேண்டாம், அதை பார்க்க நீ உயிரோடு இருக்க போவதில்லை என்று அந்த கிழிந்த வாய்பூதம் அவனை மிரட்டி கொண்டு முன்னே வர நிகும்பன் அப்படியே அச்சத்தில் செய்வதறியாது நின்றான். அந்த பூதத்தின் வயிறு புலியின் தோற்றத்தை கொண்டு இருந்தது. நீ என்ன முயன்றாலும் உன் எண்ணம் பலிதமாக போவதில்லை, நீதான் என் பசிக்கு உணவாக போகிறாய் என்று அந்த வாயை மேலும் திறந்து கொண்டு அவனை நோக்கி ஓடி வந்தது. அதை கண்டு ஓடினான் நிகும்பன். ஓடு நிகும்பா, ஓடு, தப்பிக்கலான்னு நினைக்கிறியா? இங்கேருந்து வெளியே போகணும்னா அந்த ஓலை கையில் இருந்தாதான் முடியும். ஆனால் அதுதான் உன் கைக்கு வரப்போறதில்லையே என்று துரத்த அவனோ அந்த கோவில் உள்ளேயே சுற்றி சுற்றி ஓடினான். அந்த பூதத்தின் ஒவ்வொரு அடிக்கும் அந்த இடமே அதிர்ந்து பேர்ந்து விழுக ஆரம்பித்தது. சரியாக மீண்டும் அவன் நகர அவனையே நோக்கியே அனைத்தும் பேர்ந்து விழுந்தது. அதிலிருந்து தப்பிப்பதா இல்லை பூதத்திடம் இருந்து தப்பிப்பதா என்றே அவனுக்கு புரியவில்லை. ஓடிக்கொண்டே இருந்த பூதம் அவனை பிடித்து அவனை தூக்கி கோவிலின் உத்திரத்தை நோக்கி எறிந்தது. ஏற்கனவே சேதமடைந்து இருக்கும் கோவில் இவன் தூக்கி எறிந்தது இன்னும் சேதத்துக்கு உள்ளாகி அப்படியே இவன் கீழே விழுந்துவிட இவன் மேலேயே அந்த மேற்கூரையில் இருந்த கற்கள் வந்து மொத்தமாய் விழுந்தது. என்று நிகும்பன் அலறிக்கொண்டு அந்த கற்குவியல்களுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டான். அப்படியே மயங்கியும் போனான். அதை கண்ட பூதம் அப்படியே மறைந்து போனது. இரவு நேரமும் வந்தது. சிவனேசர் தான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அறிந்து வேகமாக கிளம்பி மனைவியிடம் சொல்லிவிட்டு வாசலுக்கு விரைய அவன் மனைவியோ வலியால் கத்த துவங்கினான். உடனே வந்தவன் என்னாச்சு என்றான். இல்லை, வலிக்குது ரொம்ப. இப்போ என்ன பண்ண? நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன்.
இல்லை என்னால் முடியலை என்று சொல்லி கொண்டிருக்க அங்கே அந்த குவியல்களுக்கிடையே இருந்து நிகும்பன் ஆவேசத்துடன் எழுந்து நின்றான். உடம்பு முழுவதும் இரத்தம் வழிந்த போதும் அவனது அந்த ஆசை அவனை சோர்வடைய செய்யவில்லை. எழுந்தவன் இரவு நேரம் ஆகிவிட்டதை உணர்ந்து விரைந்த அந்த ஓலையை தேடத் துவங்கினான். அந்த கோவிலின் ஒவ்வொரு மூலையையும் அவன் அலசி ஆராய அங்கிருந்த ஒரு இடம் மட்டும் வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான் நிகும்பன். அந்த இடத்தில் சென்று அவன் அதை தொட்டு பார்க்க அந்த இடம் அப்படியே அதிர ஆரம்பித்தது. என்னவென்று பார்க்கும் முன் அந்த இடமே இடிய ஆரம்பித்தது. இல்லை என்று அவன் பின்னால் நகர்ந்தபடி அங்கு பார்க்க அங்கிருந்து பொன்னிறமாய் ஒளி கிளம்பியது. அதிசயமாய் அதை கண்டவன் பார்த்து கொண்டே இருக்க அவன் முன் அதே பொன்னிற ஒளி பொன்னிற எழுத்துக்களாய் உருமாற ஆரம்பித்தது. ஏகாம்பரநாதரின் இறை வடிவம், உணர்ந்தே தேடினால் உனக்கே ஓலை. இதை கண்டதும் உண்மையில் அவனுக்கு புரியவே இல்லை. இறை வடிவம் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஐயோ என்று அவன் யோசிக்கும் போதே அந்த ஒளியும் எழுத்துக்களும் மறைந்தே போனது. ஏகாம்பரநாதர் இறை வடிவம் என்று அவன் பயங்கரமாக யோசித்து கொண்டே இருந்தான். இதோட அர்த்தம் புரிஞ்சாதான் நமக்கு அந்த ஓலை கிடைக்கும். ஆனால் என்ன அர்த்தம் ஒன்றுமே புரியலையே. இவன் இவ்வாறு யோசித்து கொண்டே இருக்க அவன் முன் கொடிய நாவினை நீட்டியபடி ஒரு சர்ப்பம் வந்து நின்றது. அங்கு மனைவிக்கு வந்த பிரசவ வலியால் சிவனேசர் தன் செய்ய வேண்டிய வேலையை மறந்தே போனார். வைத்தியம் பார்க்கும் பெண் வரும் வரை அவர் அவளின் கையை பிடித்து கொண்டு இருக்க, நீங்கள் கிளம்புங்க என்றால் அவள் எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தீங்களா? அங்கதான். அவனுக்கு தான் அது ஞாபகத்திலேயே இல்லையே. அதனால் அவளிடம் நான் இங்கேயே இருக்கேன், குழந்தை பிறக்கட்டும் என்று சொல்ல, உங்களுக்கான வேலையை நீங்கள் போய் பாருங்கள், அதான் மருத்துவச்சி வந்துடுவாங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் உங்கள் வேலையை யார் பாப்பா? இப்போ நீங்கள் போலேனா அப்புறம் நடக்கிறது மோசமானதாக தான் இருக்கும். அது உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க என்று சொல்ல, அதன் பின்பே அவன் கோவிலுக்கு செல்லும் பாதையில் வேகமாக ஓடத் துவங்கினான். மறுபடியும் ஒன்னா? ஐயோ என்று நினைத்த நிகும்பன் அதனிடமிருந்து தப்பிக்க வேண்டி ஓடத் துவங்கினான். வேகமாக மூச்சை விட்டபடி அந்த சர்ப்பம் நிகும்பனை துரத்தியது. கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் இது என்ன இப்படி துரத்துறாங்க என்று நினைத்து கொண்டு ஓடினான் நிகும்பன். அந்த இடம் முழுவதும் ஓடினான். தன் வாள் கொண்டு அவனை வளைத்து பிடித்த அந்த சர்ப்பம் அவனை இறுக்கி தூக்கி எறிந்தது. அந்த நேரத்திலும் நிகும்பனோ தன் மூளையை கசக்கி கொண்டே யோசித்தான். அப்போதுதான் அவனது தந்தை ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற கடவுளுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும், அதாவது அந்த வடிவம் ஏதாவது ஒரு பஞ்சபுதத்தோட வடிவமாக இருக்கும் என்று குரல் கேட்டது. அதற்குள் மீண்டும் சர்ப்பம் அவனை பிடிக்க பாய்ந்து வர அருகே இருந்த தூணின் மறைவில் ஒளிந்தவன் மீண்டும் அந்த எழுத்துக்கள் சொன்ன செய்தியை பற்றி யோசிக்க தொடங்கினான். அப்படின்னா ஏகாம்பரநாதரோட இறை வடிவம் என்னவா இருக்கும் என்றபடி அவன் தலையை தடவ அங்கிருந்த மண் எல்லாம் அவன் கையில் ஒட்டி கொண்டது. இது வேற என்று மண்ணை தட்டிவிட்டபடி அவன் ஒரு அடி முன்னால் வைத்தவன் திடீரென மீண்டும் கையை பார்த்து அங்கிருந்த இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தான். அவனுக்கு புரிந்துவிட்டது. உடனே வேகமாக அங்கேயே தோண்ட துவங்கினான். தோண்ட மண் மட்டும்தான் அவனுக்கு கிடைத்தது, வேறு எதுவும் கிடைக்கவில்லை. இருந்தும் விடாமல் அங்கிருந்த எல்லா இடத்தையும் தோண்டி தோண்டி பார்க்க துவங்கினான். அந்த சர்ப்பம் இவன் செய்கையை பார்த்து இவனை துரத்த மீண்டும் ஓடியவன் அந்த இடத்தில் இருந்த சிறு துளை வழியாக நுழைந்து அந்த பக்கம் வெளியே வந்து விட்டான். அப்படியே வந்தவன் கருவறைக்கு எதிரே இருந்த இடத்தில் தோண்ட துவங்கினான். அந்த கருவறையில் எந்த சிலையும் இல்லை, ஒரே ஒரு சின்ன பீடம் மட்டுமே இருந்தது. அதற்கு எதிரே தான் இப்போது நிகும்பன் தன் தேடலை தொடங்கினான். அவனது தேடலும் முடிவுக்கு வந்தது. கையினால் மணலை தோண்டிக்கொண்டே இருந்தவன் கையில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது. உடனே முகம் பிரகாசிக்க வேகமாக எடுத்தான் அவன். அது ஒரு சின்ன பெட்டி. அதை ஏந்தியவனுக்குள் சிவ ரகசியத்தை கண்டுபிடித்த மகிழ்ச்சி வந்தது. உடனே அந்த சர்ப்பம் அங்கிருந்து மாயமாகி போனது. அதை திறக்க வேண்டும் என்று அவன் வேகமாக அதையே சுற்றி சுற்றி பார்க்க எப்படி திறப்பது என அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அந்த பெட்டியில் எந்த இடத்திலும் திறப்பதற்கான வழி எதுவும் இல்லாமல் வித்தியாசமாக இருந்தது. என்ன செய்து இதை திறக்க என்று பார்த்தவன் பக்கத்தில் இருந்த பீடத்தின் மேல் வைத்துவிட்டு அருகே இருந்த பெரிய கல்லை எடுத்து அந்த பெட்டியின் மேல் வேகமாக தூக்கி எறிய அந்த கல் அப்படியே அந்தரத்தில் நின்றுவிட்டது. ஏனென்று புரியாமலே அவன் பார்க்க கோவில் கதவு மீண்டும் பெரும் சத்தத்துடன் திறந்து வழிவிட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அவன் அங்கே பார்க்க அந்த கதவின் வழியே வந்து நின்றான் சிவனேசர். சிவனேசரின் பாதம் அந்த இடத்தினுள் பட்டதும் உடனே அந்த பெட்டி அப்படியே பறந்து அவனது கையில் வந்து தஞ்சம் அடைந்தது. அவர் கை சேர்ந்த அந்த நொடி சிவனேசரின் குழந்தை மண்ணில் வந்து சேர்ந்தது. அதை கண்டதும் ஆத்திரம் கொண்ட நிகும்பன் வேகமாக அந்த பெட்டியை வாங்க சிவனேசரிடம் ஓடினான். அதை என்னிடம் கொடுத்துவிடு என்று சொல்லிக்கொண்டே, நில் நிகும்பா,
இது உனக்கு சொந்தமானது அல்ல என்று அவனை தடுத்து நிறுத்த, இப்போது நான் தான் இதை கண்டுபிடித்தேன், எனக்கு தான் சொந்தம், என்னிடம் கொடு, இல்லைனா என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, வேண்டாம், என் வழியில் குறுக்க வந்து நிற்காத என்று சொன்னான் நிகும்பன். முகம் முழுக்க வலிந்து காய்ந்த இரத்தமும் அவனது குரோதமும் சேர்ந்து அவனை மிகுந்த கொடூரனாக்கி காட்டிக் கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த கட்டையை கொண்டு சிவனேசரை தாக்க முற்பட அவனோ அவனை தடுக்க பெரும்பாடுபட்டார். அவனது மூர்க்கத்தனம் நொடிக்கு நொடி அதிகமாக. உடனே சிவனேசர், நிகும்பா, எனது ஊரிலே வந்து எங்கள் சிவன் கோவில் ரகசியத்தை திருடிவிடலாம் என்று வந்த உன் ஆசை இப்போது மட்டுமல்ல, என்றுமே நிராசையாக போகட்டும். இந்த ஓலையில் இருக்கும் குறிப்பு உனக்கு கிடைத்தாலும் உன்னால் சிவ ரகசியத்தை அடைய முடியாதபடி உன்னை நான் இங்கேயே சிறை வைக்கிறேன். பரம்பொருளே, இந்த சிவனேசனின் பக்திக்கு சக்தி இருந்தால் எனது பரம்பரையே உனக்காக முழு மனதோடு சேவை செய்தது உண்மை என்றார். இந்த நிகும்பன் இங்கிருந்து வெளியே வரவே முடியாதபடி நான் இவனுக்கு சாபம் இடுகிறேன் என்று சொல்ல, அந்த கணமே அந்த கோவிலில் இருந்த சிவனேசர் மறைந்தே போனார். கோவில் கதவுகள் பழையபடி பூட்டி கொண்டது. தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிகும்பன் அலறிய அலறல் அந்த இடத்தையே அதிர செய்தது. மனதுக்குள் அவன் பெரும் வஞ்சத்தை சேமித்து வைத்தான். இவ்வளவு எளிதாக ஓலையை கைப்பற்றி சென்ற சிவனேசர் மேல் அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. என்ன தைரியத்தில் நீ எதை செய்தாயோ அந்த தைரியம் அனைத்து உன்னிடமிருந்து காணாமல் போக செய்கிறேன். உன் வம்சத்தில் இருக்கும் ஒருவர் கூட விடாது நான் அழிக்கிறேன். வெளியே வருவன்டா, கண்டிப்பா நான் வெளியே வருவேன் என்று அவன் கத்திய கத்தல் கோவிலை தாண்டி சென்று கொண்டிருந்த சிவனேசரின் காதுகளிலும் ஒலித்தது. இவ்வாறு முருகையனிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் அந்த வெறி நிரம்பிய குரல் ஒலிப்பது போன்ற பிரம்மை தோன்றியது சிவனேசருக்கு. நடந்ததை பற்றி சொன்ன சிவனேசர் சற்று மனபாரம் நீங்கியவராக காணப்பட்டார். ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த முருகையாவிற்கு தான் பெரும் பயம் வந்து சூழ்ந்து கொண்டது. ஐயா, என்ன சொல்றீங்க நீங்க? அந்த கோவிலுக்கு உள்ளேயே அவனை பூட்டி வச்சிட்டு வந்த பிறகும் அவன் எப்படி வெளியே வந்தான் என்று சந்தேகமாக கேட்க, அதுதான் எனக்கும் புரியல முருகா. நீ சொன்ன பிறகுதான் அங்க பேசிட்டு இருந்தது கூட அந்த நிகும்பன் எனக்கு புரியுது. ஒருத்தன் உக்கிரன், இன்னொருத்தன் நிகும்பன். அப்போ இந்த மூணாவது இருந்தவன் யாரு? ஆனா அவனை சிவராத்திரி அன்னைக்கு கோவில்ல நான் பார்த்தேன். எனக்கு என்னமோ அவன்தான் நிகும்பனுக்கு உதவி பண்ணி இருப்பான்னு தோணுது என்றார் வேதனையுடன். இருக்கும் ஐயா, ஆனா இந்த உக்கிரன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போயும் இந்த மாதிரி அரக்கத்தனம் நிறைஞ்ச அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கானே, இவனை போய் நீங்க கோவிலை பார்த்துக்க சொல்லி இருக்கீங்களே, ஏன் ஐயா? அதுவும் ஈசனோட கட்டளை தான் முருகா. அன்னைக்கு இரவு கனவுல உக்கரன்னு ஒருத்தன் என் மலைக்கு அடியில தஞ்சம் வந்து சேர்ந்திருக்கான், அவனையே என் கோவிலை பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சிவன் சொன்னதாலதான் நானும் அதுபடியே நடந்தேன். அவனும் உண்மையாதான் இருந்தான். ஆனா இந்த சதிகாரர்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் மாறிட்டான். இப்போ அவன் கோவில் பக்கமே வர்றதில்ல. அவன் வீட்டுல வேற அசம்பாவிதம் நடந்து போச்சா, அதுல ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கான். கடவுள் அவனுக்கு நல்ல விதமா எல்லாமே கொடுத்தோம், அவன் மனசு வேற வழியில போனதுக்கான தண்டனை போல. பாவம் முக்கிறேன், இனியாவது அவன் திருந்தி நல்லபடியா இருந்தா அதுவே போதும். சரி ஐயா, நான் கிளம்புறேன். எல்லாத்தையும் இந்த சிவன் கிட்டேயே விட்டுட்டு போறேன். அவன் எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்குவான், நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன் என்று முருகையா சொல்ல, நிகும்பனோட ஆசை வெறி எல்லாமே அந்த சிவ ரகசியத்தை அடையிறது தான். ஆனா அதுக்கு முன்னால நான் குறுக்க வந்ததால் அவன் என்னோட குடும்பத்தையே கருவறுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுல இருந்து தப்பிக்கணும். முதல்ல அதுக்கான வழியையும் இவன் தான் காமிக்கணும். அந்த தைரியத்துலதான் நானும் இருக்கேன் முருகா. அந்த ஆணவம் பிடிச்ச அரக்கனோட எண்ணம் ஒருபோதும் நடக்காது. நீ கிளம்பு முருகா என்று சிவனேசர் சொல்ல அவர் கிளம்பி விட்டார். அங்கோ குகையில் கருடனும் நிகும்பனும் காத்திருக்க இன்னும் உக்கிரன் வந்தபாடில்லை. என்ன கருடா, இன்னும் அவனை காணோம்? வந்துடுவான் கும்பா, அவனாலதான் இப்ப இந்த காரியத்தை பண்ண முடியும் தெரியும் கும்பா. அதனாலதான் அவன் பாதை மாறி போகும்போது எல்லாம் மறுபடியும் பேசி பேசி நம்ம வழிக்கே இழுத்துட்டு வந்துடுறேன். கருடன் இவ்வாறு சொன்ன சிறிது நேரத்தில் கலங்கிய வெளிகளில் ஒருபுறம் வேதனையையும் மறுபுறம் வஞ்சத்தையும் வைத்துக்கொண்டு ஆவேசமாக வந்து நின்றான் உக்கிரன். உக்கிரா, வந்துட்டியா? வா, உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணணும்? நாம அந்த சிவனேசருக்கு தகுந்த பாடத்தை கத்து தரணும். நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறியோ அதே மாதிரி அவனும் அவன் குடும்பமும் இதே அளவு வேதனைப்படணும். அதுக்கு நாம் அந்த குழந்தைய கொல்லணும் என்று நிகும்பன் கோபமாக சொல்ல, நான் தயார். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி நான் பண்றேன். எனக்கு அந்த ஆளு கதறி அழணும், அதை நான் நிம்மதியா பார்க்கணும் என்று அவன் சொல்ல, கருடனும் நிகும்பனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். செய்யலாம் முக்கரா என்ற நிகும்பன் என்ன செய்ய வேண்டும் என்றும் கூறினான். அங்கு தேவகி சுப்பிரமணியிடம் புலம்பிக் கொண்டிருந்தார்.
என்னன்னு சொல்லு என்று சுப்பிரமணி இதோடு பலமுறை கேட்டு பார்த்து விட்டாள். ஆனால் அவள் என்ன பிரச்சனை என்று சொல்லாமல் பித்து பிடித்தவள் போல் பிதற்றி கொண்டே இருந்தாள். பொறுத்து பொறுத்து பார்த்தவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காம என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்று கத்தினான். அதன் பிறகு அவள் அன்னைக்கு மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு தோணிட்டே இருக்கு என்றதும் என்னைக்கு மாதிரி என்று சுப்பிரமணி புரியாமலே கேட்க, அன்னைக்கு அந்த சாமியார் வந்து தடுத்து நிறுத்தினார்ல, அது போல இன்னைக்கும் ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுதுங்க என்றா. அதெல்லாம் எதுவும் நடக்காது. இல்லை, எனக்கு பயமா இருக்கு. நீங்க இன்னைக்கு எங்கேயும் போகாதீங்க. என்ன தேவகி, விளையாடுறியா? எவ்வளவு வேலை இருக்கு, இன்னைக்கு போய் வெளியே போக வேணான்னு சொல்ற என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சதாசிவம் வந்து, ஏண்டா மருமக தான் இவ்வளவு தூரம் சொல்லுதுல, நீ இன்னைக்கு வீட்டில் இருக்க வேண்டியதானே என்றா. அவ தான் பயந்துட்டு ஏதோ புரியாம பேசுறானா, நீங்களும் அவளை மாதிரியே பேசாதீங்கப்பா, வேலை நிறைய இருக்கு, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ பாப்பா கூடயும் மருமக கூடயும் இரு, சரியா என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே கிளம்பி சென்று விட்டார். வானில் உலா வந்த பரிதியும் ஓய்வெடுக்க தன் கதிர்களை சுருக்கி கொள்ள மெதுமெதுவாக இருள் பரவ துவங்கியது. வானதி உறக்கம் வராமல் தன்னிடமிருந்த உடுக்கையை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். ஒவ்வொரு தடவையும் அதனிடமிருந்து பிறக்கும் சத்தத்தை கேட்க கேட்க அவளுக்கு அந்த கைலைநாதனே உடன் இருப்பது போல் அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அப்படியே விளையாடி கொண்டிருந்தவள் உறங்கிவிட தேவகி அவளை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அவள் கையில் இருந்த உடுக்கையை எடுக்க அவள் சினுங்கிக் கொண்டே அந்த உடுக்கையை இன்னும் இருக்க பிடித்து வைத்து கொண்டாள். சரி என்று தேவகியும் விட்டுவிட்டு அவளின் அருகே படுத்துக்கொள்ள சுப்பிரமணியம் சில கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் விழித்திருக்கும் தைரியத்தில் தேவகியும் தூங்கிவிட்டாள். முழுவதுமாய் ஊரையே இருள் போர்த்தி இருந்தது. அந்த குகை ஆங்காங்கே நெருப்பு பந்தங்களின் உதவியால் வெளிச்சமாக காட்சியளித்து கொண்டிருந்தது. ஏதேதோ பொருட்கள் ஆங்காங்கே காட்சியளிக்க அதை காண பயத்துடன் அருவருப்பும் தோன்றியது. அதன் நடுவே உக்கிரமாய் அமர்ந்து அவன் முகம் வைத்திருந்த குங்குமப்பொட்டையும் தாண்டி இரத்தமாய் சிவந்திருந்தது. காற்றை போல் இருந்த நிகும்பனின் குரலில் பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஒளி இரண்டாம் முறையாக சிவனேசரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆரம்பித்து விட்டான். இவன் அழிவிற்கான பாதையை இவனே தேடிக்கொள்கின்றானே என்று நினைத்த சிவனேசர் தனது கண்ணீர் குரலில் தோடுடைய செவியன் என்று திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகத்தை பக்தியுடன் பாடலானார். குண்டத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு உக்கிரனைப் போலவே அடங்காது ஆத்திரத்தோடு எரிந்தது. மூவரின் நெஞ்சில் இருக்கும் நெருப்பும் குண்டத்தின் நெருப்பும் சேர்ந்து அந்த இடம் முழுவதும் அதிகமாக அனல் அடித்தது. சரியாக பூஜை முற்றுப்பெறும் சமயமும் வந்தது. உடனே நிகும்பன், உக்கிரா, உன் முன்னால இருக்கும் அந்த மண்ணாலான உருவத்தை எடுத்து ஆசையை மனதில் ஏற்றிக்கொண்டு அதை நெருப்பில் போட்டுவிடு என்று சொல்ல, உக்கிரன் அதை கையில் எடுத்துக்கொண்டு சிவனேசரின் பேத்தியை அழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த உருவத்தை அதில் போட்டுவிட்டான். நெருப்பில் போட்டதும் குண்டத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு பட்டென்று அணைந்தது. அது மட்டுமல்ல, சுற்றிலும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தங்களும் அணைந்து போனது. குகையே இப்போது இருளில் மூழ்கிவிட்டது. உக்கிரன் புரியாமல் நடப்பதை பார்க்க திடீரென குண்டத்தில் இருந்து பெரும் நெருப்பு ஜுவாலை ஒன்று வெளிக்கிளம்பிய. நேரம் அதிகரிக்க அதிகரிக்க ஜுவாலையின் உயரமும் அதிகரித்தது. கடைசியாக அதிலிருந்து நெருப்பென மின்னும் தேகத்தை கொண்ட ஒரு உருவம் வெளியே வந்து நின்றது. அந்த நெருப்பு உருவம் வெளியே வந்த சமயம், எல்லையில்லாத ஆதியே, எல்லாம் உணர்ந்த ஜோதியே, மலைமகள் உன் பாதியே, அலைமகள் உன் கைதியே, அருள்வல்லான் எம் அற்புதன், அருள்பெருள் எம் அர்ச்சிதன், உமை விரும்பும் உத்தமன், உருவிலா எம் உருத்திரன் என்று கைகூப்பி வேண்டிய சிவனேசர் இனி நடப்பதை இவன் பார்த்து கொள்வான் என்று அவன் காலடியில் விழுந்து விட்டார். தன் அகன்ற அக்கினி பாயும் வெளியால் அங்கிருந்தவர்களை பார்க்க நிகும்பன், போ, உனக்கான வேலையை முடித்துவிட்டு வா என்று அந்த உருவத்திடம் சொல்ல, சரி என்று அது குகை வாயிலிருந்து வெளியேறியது. அந்த மலையிலிருந்து இறங்கும் அந்த தோற்றம் மலைகளில் பற்றி எரியும் காட்டுத்தீ போலவே தெரிந்தது. குழந்தையை காண விரைந்து வந்து கொண்டிருந்த அந்த உருவம் அப்படியே அவர்களின் இல்லத்தின் முன் சென்று நின்றது. சுப்பிரமணி இரவு வெகு நேரமாகிவிட்டதால் அப்படியே அந்த சோஃபாவில் படுத்தபடி தூங்கிவிட்டார். வீட்டின் முன் நின்று வீட்டையே உத்து பார்த்து கொண்டிருந்த அந்த உருவம் நேராக உள்ளே சென்றது. முருகையனும் சிவனேசரும் எதுவும் நேர்ந்து விடக்கூடாது என்று மனமுருக்கி சிவனிடம் வேண்டிக் கொண்டிருக்க இங்கு மூவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். நேராக உள்ளே வந்த உருவம் தன் முன் படுத்து கிடந்த அந்த குழந்தை வானதியை கண்டது. அவளின் மலர்ந்த முகத்தை கண்டு கூட அந்த உருவத்திற்கு மனம் இறங்கவில்லை. அது சரி, அதற்கென்று மனம் இருக்கிறதா என்ன? வானதியை பார்க்க பார்க்க அந்த உருவத்தின் ஆவேசம் அதிகமானது. அது தீ போன்ற தன் நாவினை வானதியை நோக்கி நீட்டத் துவங்கியது. நெருப்பாய் இருக்கும் தன் நாவு தீண்டினால் தீண்டி அனைத்தும் பஸ்மமாவது உறுதி என்பது அந்த உருவத்திற்கு தெரியும்.
அதனால் அது ஆணவத்துடன் வானதியை நோக்கி கையை நீட்ட சட்டென்று அந்த நாவின் முன் அவள் கையில் வைத்திருந்த உடுக்கை பாய்ந்து வந்து நின்றது. தன் முன் வந்து நிற்கும் உடுக்கையை கண்டு அந்த உருவம் ஆத்திரத்தில் கத்தியபடி அதன் மீது நெருப்பை உமிழத் துவங்கியது. எங்கு வந்து யார் முன் நின்று கொண்டு நெருப்பையும் உமிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமலேயே அந்த உருவம் செயலாற்ற அந்த உடுக்கை அத்தனை நெருப்பையும் தாங்கிக் கொண்டு அமைதியாக நின்றது. அமைதியாக நிற்கும் அவனே முக்கண் முதல்வன், திரிபுரம் எரித்த சிவன், தவறு செய்தவள் பத்தினி என்று தெரிந்தும் அவளுக்கு தண்டனை வழங்கிய ஈஸ்வரன், ஜோதி வடிவானவன், அண்ணாமலையில் அடிமுடி இல்லாமல் தீப்பிள்ளமாய் எழுந்து நின்றவர். அவனை போய் இந்த நெருப்பால் என்ன செய்து விட முடியும்? நெருப்பு பட்ட உடுக்கை அதைவிட ஜோதியின் ரூபம் கொண்டு சுடர்விட்டு பிரகாசித்தது. உடுக்கையின் நடுவே கனலென மின்னும் கருவிழி ஒன்று தோன்றியது. உடனே சடார் என உடுக்கை சப்தமிடத் தொடங்கியது. அந்த நேரத்தில் வானில் பெரும் பிரளயம் வெடித்தது போல் சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தது. இதை கேட்ட கருடனும் நிகும்பனும் மறுபடியும் அந்த சிவன் வந்துவிட்டானா என்று அதிர்ச்சியில் வானையே பார்க்க மின்னலும் இடியும் போட்டி போட்டு கொண்டு தோன்றியது. கருவிழி அப்படியே இன்னும் ஒரு முறை பட்டென்று திறக்க உடுக்கை இருபக்கமும் இருந்து இரு நீண்ட ஜுவாலைகள் வெளிப்பட்டு அந்த உருவத்தை நோக்கி சென்றது. தன்னை நெருங்கி வரும் அனலை கண்டு அலறி அடித்து பின்வாங்கியது அந்த உருவம். அப்படியே பின்னாலேயே சென்ற அந்த உருவம் வீட்டை தாண்டி வெளியே ஓடியது. ஓடிய உருவத்தை இறுக்கி பிடித்த நெருப்பு கரம் அதை தூக்கி வீச அந்த உருவம் அப்படியே சென்று அந்த குண்டத்திலேயே விழுந்து அழிந்து. குண்டத்தில் வந்த உருவத்தை கண்ட மூவரும் வெளியே பார்க்க கருமேகத்தின் நடுவே அந்த ஒற்றை உடுக்கை ஒய்யாரமாக காட்சியளித்தது. அதன் சத்தம் அந்த குகையே அதிரச் செய்தது. சிவனேசா என்று அவன் கத்த கோவிலில் இருந்த சிவனேசருக்கு மனம் பெருத்த நிம்மதியில் திளைத்தது. உடுக்கை மறைந்ததும் அங்கிருந்து காற்றென விரைந்தவன் கோவிலின் முன் நின்று சிவனேசா என்று மீண்டும் கத்த துவங்கினான். அவனது சத்தம் கேட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்த சிவனேசர், என்ன நிகும்பா என்றார் அமைதியாக. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ஆனா இது நிலைக்காது. இன்னைக்கு நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நான் விட மாட்டேன். உன் குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன். எல்லாரும் அழிகிறத பார்த்துட்டு தான் நீ சாகணும். நீ அடைச்சி வச்ச இடத்துல இருந்தே தப்பிச்சு வந்தவன் நான். என்னை பத்தி நீ சாதாரணமா நினைச்சிடாத. எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப உங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பலத்தோட வருவேன். அப்ப எல்லாமே நாசம்தான், சர்வநாசம் என்ற குரல் அந்த இடம் முழுக்க அசரீரி போல் ஒலித்தது. இனி என்ன நடக்கப் போகிறதோ? தான் என்ன செய்ய வேண்டும் என்று நிகும்பன் தெளிவாக இருந்தான். கொஞ்ச காலம் எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருப்பதை சிறந்தது என்று முடிவெடுக்க அவன் பொறுமையாக இருப்பதை கண்ட கருடனோ, என்ன கும்பா, உன்னோட அமைதி எனக்கு சரியா படலையே என்றான். என்ன செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன் கருடா. 2 தடவை நான் அந்த சிவனேசன் முன்னாடி தோத்து நின்றுட்டேன். இந்த வேதனை அப்படியே என்னை ரணமா குத்திக்கிட்டே இருக்கு. அன்னைக்கும் இதே அளவு வேதனையை தான் நான் அனுபவிச்சேன். ஆனா அப்போ கோரக்கன் சொன்ன மாதிரி நீ வந்து என்னை விடுவிச்ச. ஒரு நண்பனா நீ என்னோட எல்லா விஷயத்திலும் நின்று இருக்க என்றபடி அந்த நாட்களை நினைத்து பார்க்க தொடங்கினான் நிகும்பன். சிவனேசர் பக்தி என்னும் சிறையில் அவனை கட்டி வைத்து சென்ற பிறகுதான் தெரிந்தது கருடனுக்கு தன் நண்பனின் நிலை பற்றி. உடனே அவன் கோரகனிடம் சென்று உதவி கேட்டான். நான் அப்பவே சொன்னேன், சிவனோட சொத்தின் மேல் ஆசைப்படாதே, அது தப்பு. ஆனா அவன் கேட்கவே இல்லை. அவன் தந்தை பண்ண அதே தப்பு அவனும் பண்ணி இப்போ மாட்டிக்கிட்டான் என்று கோரகன் சொன்னதும், இப்போ அவனை எப்படி வெளியே கொண்டு வர்றது என கேட்டான் கருடன். சரியாக 18 நாட்கள் இதற்காக நீ நிஷ்டையில் இருக்க வேண்டும். உன்னால் அது முடியுமா? முடியும். அந்த நிஷ்டை முடிந்ததும் உனது மாந்திரிக பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அந்த பூஜைக்கு சிவனேசர் கால்பட்ட மண் வேண்டும். அதை வைத்து பூஜையெல்லாம் செய்து முடித்த பின் அந்த கோவிலின் முன் சென்று நிகும்பன் வெளியே வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த மணலை கோவில் முழுவதும் தூவ வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு கிட்டும் விடுதலை என்று சொல்லிவிட்டு அது மறைந்து கொள்ள உடனே கருடன் அந்த வேலையை ஆரம்பித்தான். தன் நண்பனுக்காக அத்தனை கஷ்டத்தையும் தாங்கி கொண்டான் கருடன். சரியாக பூஜை எல்லாத்தையும் முடித்து கொண்டு சிவனேசரின் பாதம் பட்ட மண்ணையும் எடுத்துக்கொண்டு கோவிலின் முன் நின்றான் கருடன். நிகும்பன் வெளியே வர வேண்டும் என்று சொன்னவன் கோவில் முழுக்க அந்த மண்ணை தூவ அப்போது வாயிற்கதவு பட்டென்று திறந்து கொண்டது. திறந்த கதவின் வழியே வந்து சேர்ந்தான் நிகும்பன். உள்ளே அவன் அளவில்லாத துன்பத்தை அடைந்த போதும் அவனது லட்சியம் மட்டுமே அவனுக்குள் வெறியை ஏற்படுத்தி உயிர் வாழும் ஆசையை அவனுக்குள் தோற்றுவித்து கொண்டே இருந்தது. வெளியே வந்தவன் கருடா, நீயா என்று அவனை கட்டி பிடித்து கொண்டான். என்ன கும்பா, இப்படி இருக்க வா என்று அவனை அழைத்து சென்ற கருடன் அவன் நன்றாக ஓய்வெடுத்த பின் நடந்தவைகளை பற்றி அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். கருடா, எனக்கு அந்த ரகசியம் வேண்டும்டா.
அது மட்டும் இல்லை, அந்த சிவனேசனுக்கு மறக்க முடியாத தண்டனை கொடுக்கணும். அப்பதான் எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வஞ்சம் தீரும் என்று அவன் கோபத்தில் கண்கள் சிவக்க பேச, ஆத்திரப்படாத நிகும்பா, இது அதற்கான காலம் இல்லை. அவனை இப்போ நம்மளால அழிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ எல்லாமே நமக்கு எதிராக இருக்கு. முதல்ல உன்னோட மந்திர சக்தியை நீ திரும்பி வாங்கணும். அந்த வேலையில மட்டும் இறங்கு. உன்னோட பலத்தை அதிகமாக்கிக்கிட்டா அப்புறமா அந்த ரகசியத்தை அடையிறத பத்தி யோசிக்கலாம் என்றான் கருடன். கருடா, நீ சொல்றது சரிதாண்டா. இப்ப நான் என்னுடைய இழந்த சக்தியை மீட்டு எடுக்கணும் என்று சொன்னவன் அதற்கான வழிமுறைகளில் கவனம் செலுத்த துவங்கினான். காலங்கள் உருண்டோடியது. அன்று நிகும்பன் மிகவும் சந்தோஷமாக கருடனை தேடி வந்தான். பல வருடங்களுக்கு பிறகு அவனை கண்ட ஆனந்தத்தில் கருடனின் கண்கள் கலங்கியது. கருடா, நம்ம திட்டம் நிறைவேற போகுது. என்னடா சொல்ற? ஆமா, சிவன் கோவில் அந்த சிவனேசர் கிட்ட இருந்து புதுசா ஒருத்தன் கிட்ட போகுது. அவன்தான் நமக்கான ஆள். அவன் மூலமா தான் நம்ம எல்லாத்தையும் எதிர்க்க போறோம். என்ன சொல்ற கும்பா? நீ சொல்ற எதுவுமே எனக்கு சுத்தமா புரியல. ஆமா கருடா, அந்த சிவனேசரின் கிரக அமைப்பை எதிர்க்கிற கிரக அமைப்பு கொண்டவன் அவன்தான். அதனால அவனை வச்சுதான் எல்லாத்தையும் சாதிக்கணும் என்று அவன் சொல்ல சொல்ல கருடனும் அது போலவே உக்கிரனை தன் கைக்குள் போட்டுக்கொண்டான். கருடனுக்கு உக்கிரனிடம் தன்னை பற்றி சொன்னது எல்லாம் உண்மை அல்ல. சிவ தரிசனம் என்றால் மட்டுமே அவன் தங்களது வழிக்கு வருவான் என்று அவ்வாறு போய் உரைத்தான். அதை நம்பிய உக்கிரன் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டான். அதை பற்றி நினைத்து முடித்த நிகும்பன், அன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே தான் எனக்கு இப்ப தோணுது. சிவனேசரை எதிர்க்கிறது அவ்வளவு சரியா இருக்காது கருடா. இன்னமும் பொறுமையா இருக்கணும்னு என் மனசு சொல்லுது. அதனால கொஞ்ச காலத்துக்கு இந்த பொறுமை தான் நமக்கு கவசம் என்று நிகும்பன் சொல்ல உக்கிரனோ கொதித்து கொண்டு இருந்தான். அந்த சிவனேசர் என்ன மாதிரியே வேதனைப்படணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போவும் அந்த ஆள் இதிலிருந்து தப்பிச்சிட்டானே என்று அடக்க முடியாத கோபத்தை அடக்க வழி தெரியாமல் வேகமாக வந்து கருணனிடம் கொட்டி விட்டான். நீ சொல்றது எனக்கு புரியுது உக்ரா, ஆனா நமக்கு நேரம் ஜாதகமாக அமையலையே, அதனால கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இல்ல கருடா, என்னால பொறுமையா இருக்க முடியல. அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணியே ஆகணும். உக்கிரா, முதல்ல நீ எங்களோட மந்திர தந்திர முறைகளை எல்லாம் கத்துக்கோ. இப்போ கிடைச்சிருக்க காலத்தை அதுக்காக நீ பயன்படுத்திக்கோ. நிகும்பன் சரியான நேரம் வரும்போது சொல்லுவான். அப்போ நீ அந்த சிவனேசரை ரொம்ப ஈஸியா பழி வாங்கிடலாம் என்று சொல்ல அவனும் சரி என்றான். அப்போதாவது உக்கிரன் கொஞ்சமாவது யோசித்திருக்கலாம். இவன் முதலில் நம்மிடம் வந்து சொன்னதற்கும் இப்போது சொல்லுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது என்று. ஆனால் அவன்தான் இப்போது வேறு உக்கிரனாக மாறியிருக்கிறானே. நிகும்பனது பொறுமை சிவனேசருக்கு பயத்தை அளித்தது. வருடங்கள் சென்று விட்டது. இப்போது வானதிக்கு 4 வயது. ஆனாலும் நிகும்பன் அதன் பிறகு எதையும் செய்யவே இல்லை. அதுதான் ஏனென்று புரியவில்லை. அவனோட சப்தத்தை கூட சமாளிச்சிடலாம் போல. ஆனா அவனோட இந்த நிசப்தம் ஒருவித சூன்யத்தை சிவனேசருக்கு உணர்த்தியது. அன்று தேவகி என்னவோ போல் அமர்ந்திருந்ததை கண்ட சுப்பிரமணி, எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்க என்றான். இல்ல, ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத தேவகி, நீ கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்க. மறுபடியும் எதுவும் தோணுதா உனக்கு? அப்படியெல்லாம் இல்லைங்க. எதா இருந்தாலும் சொல்லுமா. எதுவுமே இல்லைங்க, இருந்தா அவங்க கிட்ட தானே சொல்லுவேன் என்று அவள் சொல்ல அவனும் சரி என்று சென்று விட்டான். ஆனால் அவளால் தான் அந்த வேதனையை தாங்க இயலவில்லை. இதை சுப்பிரமணியிடம் சொல்லிவிடக்கூடாது என்று உறுதியாக இருந்தாள். வானதியை பார்க்க பார்க்க அவள் மனம் காரணமே இல்லாமல் அடித்து கொண்டது. அன்றைய இரவு அவளால் உறங்கவே முடியவில்லை. கண்ணை மூட முடியாதபடி அந்த கனவு மீண்டும் மீண்டும் வந்து பயமுறுத்தியது. அருகே திரும்பி அவனை பார்க்க அவனோ நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். உடனே எழுந்தவள் வானதியின் தலைவையை தடவி விட்டு வெளியே வந்தாள். பின் கதவை அடைத்துவிட்டு அப்படியே கீழே இறங்கி சென்றாள். எங்கே செல்கின்றோம், என்ன செய்கிறோம் என்ற நினைவே இல்லாமல் அவள் வீட்டை தாண்டி வெளியே சென்றாள். அடர்ந்த இருட்டில் அவள் மட்டும் தனியாளாக நடந்தாள். மனதின் வேதனையை அந்த இரவின் குளுமை இன்னும் அதிகமாக்கியது. அந்த வேதனையில் அவள் மலையை நோக்கி நடந்தாள். ஏனோ அங்கு செல்ல வேண்டும் என்று அவள் அகம் விரைந்து சென்றாள். இருட்டு ஒன்றும் அவளை பயமுறுத்தவில்லை. எப்போதும் வரும் பாதை என்பதால் அவள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தாள். பலவித சப்தங்கள் ஆங்காங்கு இருந்து அவளது செவியினுள் நுழைந்து பயமுறுத்தினாலும் அவள் பாதை மாறாமல் பயணத்தை தொடர்ந்தாள். திடீரென அந்த இருளில் தேவகி என்று சத்தம் கேட்க அவள் வேகமாக திரும்பி பார்த்தாள். சாமி, நீங்களா? என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே இருக்க? அது சாமி, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் அவரை பார்க்க போகிறேன். அதுக்கு நீ இந்த நேரத்துலையா? என்னமோ தோணுச்சு, அதான் நான் போகிறேன் சாமி. சரி இருமா, நானும் வரேன் என்று அவளுடன் சேர்ந்து முருகையாவும் வந்தாள். பரவாயில்ல சாமி, அதனால என்னம்மா, நானும் வரேன். அவளும் பேசாம நடக்க துவங்கினாள்.
கோவிலை அடைந்ததும் இருவரும் உள்ளே நுழைந்தனர். உள்ளே சன்னதிக்கு நேர் எதிராக சிவனேசர் அமர்ந்திருந்தார். அவரை கண்டதும் இருவரும் அமைதியாக அமர்ந்து விட்டனர். சிறிது நேரத்தில் கண்ணை திறந்த சிவனேசர், என்னம்மா என்றார். அப்பா, ஒரே கனவு திரும்பி திரும்பி வருது, அதுவும் இப்போ கொஞ்ச நாளா. நிகும்பன் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு போல என்றார் அவர் வேகமாக. என்னையா சொல்றீங்க? ஆமாம் முருகா, அவன் இத்தனை வருஷமா பொறுமையா இருந்தது திருந்தினதுனால இல்லை, அவனுக்கான நேரம் இது கிடையாதுன்னு தெரிஞ்சதால தான். இப்போ என்ன பண்ணுறதுப்பா? அவனால் வானதிக்கு எதுவும் ஆபத்து வருமா? அதுக்கு தாம்மா அவனும் காத்துட்ருக்கான். அவனோட சக்தியும் இப்போ அதிகரிச்சிருக்கு. எந்த மாதிரி ஆபத்து வரும்னு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவனோட தாக்குதல் ஆரம்பிக்க போகுது. இதிலிருந்து எல்லாரையும் காப்பாற்ற என்ன வழி? அதை இவங்கிட்ட தான் கேட்கணும் என்று அவர் கை நீட்டி காட்டிய திசையில் அனைத்திற்கும் ஆதாரமான அப்பன் வீற்றிருந்தான். அதுதான் நானும் அவனை பார்க்க வந்தேன் என்று அவள் புலம்ப அனைவருமே அமைதியாகி விட்டனர். தேவகியின் மனதில் ஏதாவது ஒரு உயிர் போக வேண்டும் என்றால் அது என் உயிராகவே இருக்கட்டும். நான் சந்தோஷமாக உயிர் துறக்கிறேன். மற்ற அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று நீதான் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அங்கிருந்த அனைவரும் தங்களது மனதில் நிகும்பனை தங்களது வழியிலிருந்து தள்ளி நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அப்பனின் காலடியில் போட்டுவிட்டு சிந்தையில் அவனை மட்டுமே நினைத்து கொண்டு அவன் முகம் பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள். நேரம் நடுநிசி தாண்டி சென்று கொண்டே இருந்தது. ஆனாலும் அவர்கள் அவனின் திருமுகத்தை பார்த்தபடியே இருந்தார்கள். தங்களுக்கு வழி கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்பி அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் வாயிலில் தேவகி, மகளை தேவகி என்ற சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் திருக்கிட்ட தேவகி, யார் நம்மை அழைப்பது என்று வெளியே வந்தார். வயோதிக தோற்றம் கொண்ட ஒரு முதியவர் அங்கு நின்றிருந்தார். தள்ளாடி கொண்டு நின்றிருந்த அவரது தோற்றத்தைக் கண்டு அவளது கண்கள் காரணமே இல்லாமல் கலங்க ஆரம்பித்தது. சாமி, என்ன மகளே, ஏன் இந்த கலக்கம்? அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க, அப்புறம் ஏன் நீ வீணா கவலைப்படுற? அதான் ஏன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது சாமி. இப்போ என்ன, உன்னோட பொண்ணு நல்லபடியாக இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க நிம்மதியான இருக்கணும், அதுதானே உன் ஆசை? ஆமாம் சாமி, அதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. இன்னும் 2 நாள் கழித்து நிறைஞ்ச அமாவாசை வருது. அது தவற விட்டோம்னா உன்னோட பொண்ணுக்கு அவன் குறித்த நாளில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும். சாமி, பயம் வேண்டாம் மகளே, நான் சொல்வதை மட்டும் கேள். இத்தனை நாள் அவன் அமைதியாக இருக்க காரணம் உனக்கே புரிந்திருக்கும். இப்போது எதிர்க்க முடியாத அளவிற்கு அவனது பலம் பெருகி இருக்கிறது. ஆயினும் அவன் முயற்சியை முறியடித்து அவனை ஒடுக்க ஒரு வழி உள்ளது. ஆனால் அதில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த வழியை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் செஞ்சு முடிக்கிறேன். விதியை மாற்றுவது கஷ்டம் மகளே, உன் விஷயத்தில் அதுதான் நடக்கிறது. கவலையே வேண்டாம். எது நடந்தாலும் நீ எப்போதும் உன் மகளுக்கு பாதுகாப்பாக இருப்பாய். சரி, என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த அமாவாசை தினத்தில் இந்த கோவிலில் வெளியே உள்ள பெரிய பாறை அருகே நீங்கள் வந்துவிட வேண்டும். அந்த பாறை ஒரு பெரிய அரக்கனை அழிச்சு சித்தர்கள் அவனை பாறையாக மாற்றி வச்சிட்டாங்க என்று அவர் சொல்ல அனைவரும் அங்கிருந்த பிரம்மாண்டமான பாறையை பார்த்தனர். நிகும்பனை முற்றிலும் ஒழிப்பதற்கான வேத மந்திரம் இந்த பாறையின் மீது நீ செய்யும் பூஜையின் பலனாய் கிடைக்கும். அந்த மந்திரத்தை நீ பிரயோகப்படுத்தினால் அவனது ஆவி தனியே பிரிந்து அவன் உயிரற்ற உடலாகி விடுவான். அதன் பின் அவனது உடலையும் ஆவியையும் அழித்து விட வேண்டும். இடையில் யாராவது வந்துவிட்டாலோ அல்லது எதுவும் தவறு நேர்ந்து விட்டாலோ உனது மரணம் நிச்சயம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புரிந்ததா? புரிந்தது சாமி. அப்போ நான் வருகிறேன் மகளே. கவனமாக இருக்க வேண்டும். இது அவ்வளவு சுலபம் அல்ல. இதில்தான் நீ கொண்டுள்ள பக்தியின் வலிமை புரியும். சரி சாமி என்று அவள் சொல்ல சிவனேசரும் முருகையனும் வெளியே வந்து பார்த்தனர். தூரத்தில் நரை தரித்த முதியவர் தேவகியிடம் பேசுவதைக் கண்டு அவர்கள் மிகுந்த ஆச்சரியமாக போய்விட்டது. அவர் கண்களில் இருந்து வந்த தீட்சணியம் அவர்களை கட்டி போட்டது. தேவகியிடம் பேசிவிட்டு அவர் சென்றுவிட இருவரும் தேவகியின் அருகே வந்தனர். அப்பா, அந்த நிகும்பனை அழிக்கிறதுக்கான வழி தெரிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, இப்போதான் அவர் என்கிட்ட சொன்னார். என்ன வழிமா என்று கேட்க தேவகி அந்த முதியவர் சொன்ன அனைத்தையும் அப்படியே சொன்னார். வேணாம் தேவகி, இதை நீ பண்ண வேணாம், நானே பண்ணுறேன். அவர் என்னத்தான்ப்பா செய்ய சொல்லியிருக்கார்? நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் யாருக்கும் எதுவும் நடக்க விட மாட்டேன். அதுக்கு இல்லை அப்பா, நமக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி இதுதான். உங்களுக்கு உங்கள் பொண்ணு மாதிரி எனக்கு என்னோட பொண்ணு நல்லா இருக்கணும்னு தோணாதா என்று அவள் சொன்னதும் சிவனேசர் எதுவும் பேச முடியாமல் அமைதியாகி விட்டார். நான் கிளம்புறேன்ப்பா, 2 நாள் கழித்து நான் இங்கே இந்த இடத்துக்கு வருவேன். நீங்கள் அதுக்கான ஏற்பாட்டை மட்டும் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். வீட்டில் வானதியுடனே இருந்தவளை கண்டு சுப்பிரமணி, தேவகி ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, ஆனால் என்ன நீ சொல்லவே மாட்டேற. இது எதுவுமே எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? அப்போ நீ வேற நான் வேறையா என்றாள்.
ஐயோ என்னங்க எப்படியெல்லாம் பேசுகிறீங்க? வேற எப்படி பேச சொல்கிற? அடிக்கடி இப்படி வெறிச்சு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க, இல்லைன்னா வானதியை தூக்கி வச்சுட்டே இருக்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உங்ககிட்ட நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் எதுக்குமே நீ சரியான பதில் தரவே மாட்டேங்கிற. உண்மையிலேயே நீ என் மேலே பாசம் வச்சிருந்தேனா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட நீ சொல்லிதான் ஆகணும் என்றான் சுப்பிரமணி. அதற்கு மேல் அவனிடம் மறைக்க முடியாமல் அவள் சொல்லிவிட்டாள். முடியவே முடியாது என்று சுப்பிரமணி மறுத்தான். நடக்கிறது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே வானதியை 2 தடவை ஆபத்து நெருங்கி வந்துட்டு போயிடுச்சு. இனிமேலும் என்னால் இப்படி பயந்துக்கிட்டே இருக்க முடியாது. நான் அந்த சாமி சொன்ன மாதிரி பண்ண தான் போகிறேன். அவர் அதில் உனக்கான மரணமும் இருக்குன்னு சொன்னார் தானே. இடையில தவறு வந்தால்தானே என்னோட மரணம் வரும்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே சரியாக நடக்கும்னு நீங்கள் நம்புங்க. தேவகி, எங்களுக்கு உன்னை விட்டால் வேற யாரும் இல்லை. எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க என்று அவள் நம்பிக்கையுடன் சொன்னாள். வேணாமே, நான் முடிவு எடுத்துட்டேங்க, நீங்கள் இதில் தலையிடாதீங்க என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். விரைந்து வந்த கருடன் நிகும்பனை அழைத்தான். என்ன கருடா, எதுக்கு இந்த அவசரம்? நிகும்பா, உன்னை அழிப்பதற்கான வழியை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படியா? நல்லது தானே. என்ன நிகும்பா, விளையாட இது நேரம் இல்லை. இல்லை கருடா, இதுதான் நாம் விளையாடுவதற்கான சரியான நேரம். என்ன சொல்கிற கும்பா? இத்தனை நாட்களில் நான் இந்த நற்செய்திக்காக தான் காத்து கொண்டிருந்தேன் கருடா. அது இவ்வளவு விரைவாக வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை அழிப்பதற்கான வேலையில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள் என்று நான் சொல்கிறேன். நீ இதை நற்செய்தி என்று சொல்கிறாயே. உண்மையிலேயே இது நல்ல விஷயம்தான். இந்த வேலையினால் சிவனேசரின் குடும்பத்தில் ஒரு மரணம் சம்பவிக்கப் போகிறது. எப்படி எப்படி? அது நடக்கும்போது உனக்கே தெரியும். நீ நான் சொல்வது போல் சொல்லி உக்கிரனை அழைத்து வா என்று சொன்னான் நிகும்பன். அமாவாசை அன்று தேவகி அந்த இடத்தில் நின்றிருந்தாள். சிவனேசரும் முருகையனும் அந்த பூஜையின் ஏற்பாட்டை வெற்றிகரமாக செய்து வைத்திருந்தாள். தேவகி அங்கு அமர்ந்து சிவ மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தாள். அந்த மந்திரங்கள் காற்றின் வழியை கலந்து உக்கிரனின் காதில் நுழைந்தது. கூடவே கருடன் சொன்ன விஷயமும் நினைவுக்கு வந்தது. உக்கிரா, அமாவாசை அன்று மறுபடியும் சிவனேசர் அவனது சித்து வேலையை காண்பிக்கப் போகிறான். என்ன கருடா, எதற்காக? வேற என்ன? அன்று என்ன செய்து உன் குழந்தை அளித்தானோ இன்றும் அதற்குத்தான். ஆனால் பாரு உக்கிரா, இப்போது உன் மனைவிக்கு இது நிறை மாசம். எப்போ வேண்டுமானால் பிரசவம் நடக்கலாம். இந்த சூழ்நிலையில் கூட அவன் மனம் இப்படி கொடூரமாக நினைக்கிறது பார். அவனை போய் நீ பெரிய மனுஷன் என்று சொல்கிறாயே என்று கருடன் கேட்கவும், என்ன சொல்ற கருடா என்று அவனை பிடித்து கேட்க, ஆமாம் உக்கிரா, வேண்டுமென்றால் நீயே அமாவாசை என்று நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று சொல்லவும் அவன் முன் நீலியின் பிரசவ கோலமே வந்து நின்றது. மாட்டேன், இந்த தடவை என் மனைவிக்கு அந்த வேதனையை தரவிட மாட்டேன் என்று நினைத்து கொண்டான். இப்போது இந்த மந்திரங்கள் பூஜை ஆரம்பித்ததை அவனுக்கு உணர்த்தியது. உடனே அவன் கோபத்தில் தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு கோவிலுக்கு புறப்பட்டான். அவர்களது பூஜை நல்ல விதமாகவே நடந்து கொண்டிருந்தது. தேவகியின் பக்தியின் பலனாய் அந்த பெரிய பாறையின் மீது நிகும்பனை அழிக்கும் மந்திரம் தோன்றியது. அதை கண்டவள் அப்படியே அதை சொல்ல ஆரம்பித்தாள். சிவனேசரும் முருகையனும் அந்த ருத்ரனை நினைத்து கொண்டு இருந்தனர். உக்கிரன் வக்கிர எண்ணத்தை மனதில் கொண்டு அந்த இடத்தை அடைந்தே விட்டான். அங்கு நிகும்பனுக்கோ உடலெல்லாம் பற்றி எரிய துவங்கியது. அவனால் அந்த இடத்தில் இருக்கவே முடியவில்லை. உடனே கருடன், இதுக்கு தான் சொன்னேன், அப்பவே இது நடக்க விடாமல் தடுத்து நிறுத்திடலாம், ஆனால் நீதான் கேட்கவே இல்லை என்றான் வேதனையுடன். இல்லை கருடா, எனக்கு ஒன்றும் ஆகாது, உக்கிரன் தடுத்து நிறுத்திடுவான் என்றான். அங்கு தேவகி இன்னும் வேகமாக மந்திரங்கள் சொல்ல உடனே நிகும்பன் காற்றென உருமாறி கரைந்து செல்ல துவங்கினான் அவ்விடம் நோக்கி. ஐயோ கும்பா என்று கருடன் அலற அந்த கதறல் அங்கு பட்டு எதிரொலித்தது. மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த இடம் முழுவதும் வித்தியாசமாய் ஓர் உணர்வு தோன்ற ஆரம்பித்தது. உக்கிரன் அங்கு வந்து நிற்க அந்த பூஜையின் பலனாய் அவனது சிவந்த கண்கள் மேலும் சிவக்க ஆரம்பித்தது. இங்கு தூக்கத்தில் இருந்து திடீரென எழுந்த நீலி வேகமாக அருகே பார்க்க அங்கு மாயன் மட்டுமே படுத்திருந்தாள். உக்கிரனை காணவில்லை. எங்கு போயிருப்பார் என்று நினைத்தவள் விரைந்து எழுந்தாள். அவளுக்குள் என்னவென்றே புரியாத பதட்டம் தொற்றிக்கொண்டது. வெளியே அவனை தேடி புறப்பட ஆரம்பித்தாள். நிகும்பனை இழுத்து கொண்டு வந்த அந்த இடத்தில் மந்திர சக்தி நிறுத்தும் முன் வந்து நின்றான் உக்கிரன் உக்கிரமாய். திடீரென ஏற்பட்ட தடங்கள்னால் சிவனேசர் விரைந்து வந்து, உக்கிரா தள்ளிப்போ என்று சொல்ல, முடியாது, என் குழந்தையை அழிக்க பார்க்குறீங்களா? இந்த தடவையும் அதை நான் விடமாட்டேன் என்று அவன் சொல்லவும், புரியாம பேசாத உக்கிரா, இது நிகும்பனை அழிப்பதற்கான பூஜை, இதில் தடை செய்ய நினைக்காதே, பெரும் அனர்த்தம் நிகழும் என்றார் சிவனேசர். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், இப்பவே பூஜையை தடுத்து நிறுத்துங்க என்று சொல்ல கண்மூடி அந்த மந்திரத்தை சொன்ன தேவகி நிறுத்தவே இல்லை. உக்கிரன் இடையில் வந்து நின்றதால் நிகும்பனை அந்த சக்தி விடுவித்து விட்டது. இப்போது இறுதியாக அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்க உடனே அங்கிருந்த பாறையிலிருந்து கிளம்பிய சக்தி உக்கிரனின் மீது பாயத் தொடங்கியது. உக்கிரனின் அலறல் அந்த இடம் முழுவதும் பட்டு அதிர அந்த மலையின்
கருடன் மீது ஏறிக்கொண்டிருந்த நீலி இந்த அலறலை கேட்டு அப்படியே திடுக்கிட்டு அந்த இடத்திலே கால் தவறி கீழே விழுந்தாள். விழுந்தவளின் வயிற்றில் நன்றாக அடிபட அப்படியே அலறியவள் அந்த இடத்திலே துடித்து கொண்டிருந்தால் வலி தாங்காமல். உக்கிரன் மீது பட்ட அந்த சக்தி அவன் கதற கதற அவன் உடம்பில் இருந்து உயிரை வெளியே எடுத்து விட்டது. பூஜையில் எதிர்பாராத தடங்களினால் தேவகி உக்கிரனுக்கு நேரவிருந்த ஆபத்தை தடுக்க முயற்சி செய்து அந்த முடிவில் அவளும் தோற்க அதன் பலன் அவளது உயிரையும் அங்கிருந்து பிரித்துவிட்டது. தேவகி என்று சிவனேசர் கத்த, சிவசிவா என்று முருகையன் கதறி துடித்தான். நிகும்பன் நடப்பதை அனைத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்த்தது இதைத்தானே. உடனே கருடனும் இவனும் சேர்ந்து அடுத்து செய்ய வேண்டிய செயல்களை பற்றி யோசிக்க தொடங்கிவிட்டன. உக்கிரனின் உயிர் தனது உடலை கண்டு வேதனையுடன் துடிக்க தன் மனைவியின் வேதனை நிறைந்த அழுகை ஒலியை கேட்டு உடனே அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டான். அம்மா என்று அவள் அலறிய அலறலை கண்டு உடனே அருகே வந்த உக்கிரன் நீலி நீலி என்று அலற, என்னங்க என்று குரல் வந்த திசையை கண்டு அப்படியே அவள் கத்த. ஆனால் அவனது உருவம் அவளுக்கு தெரியவில்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உன்னால் இனி என்னை பார்க்க முடியாது நீலி. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? அவன் நடந்ததை சொன்னான். நம்ம குழந்தைய அழிக்க இது எல்லாத்தையும் அந்த சிவனேசர் பண்ணிட்டான். இப்போ உன்னை எப்படி காப்பாற்றுறது என்று அவன் அவளிடம் பேசி கொண்டிருக்கும் போதே ஐயோ என்று அவன் அலறல் மட்டுமே இறுதியாக கேட்டது. அதன் பின் அந்த இடத்தில் உக்கிரனின் குரல் கேட்கவே இல்லை. என்னங்க என்று அவள் கதறியபடி எழ முற்பட அவளால் அது முடியவே இல்லை. இடுப்பின் எலும்புகள் அனைத்தும் நொறுங்கும் அளவிற்கு வலி அதிகமானது. நீலியின் கதறல் கேட்டு வந்த கருடன் அவளை அங்கிருந்து கூட்டிச் சென்று பக்கத்தில் இருந்த வைத்தியரின் வீட்டில் விட்டான். செல்லும் வழியிலே கருடன் உக்கிரனுக்கு நடந்தது அனைத்தையும் சொல்ல அதை கேட்ட நீலியின் மனதில் வஞ்சினம் கொழுந்து விட்டு எரிய துவங்கியது. வலி அதிகமாக அவளது கோபமும் எரிமலை போல் வெடிக்கத் தொடங்கியது. உள்ளே அவள் உள்ளம் அப்படியே இறுகத் தொடங்கியது. வலியின் வேதனை அவள் முகத்தில் தெரியவில்லை. அந்த குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்ற காட்டுத்தனமான வெறி மட்டுமே தெரிந்தது. இந்த வேதனை குறையணும்னா நீதான் அவங்கள பழிவாங்கணும். அந்த சிவனேசர் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. எல்லாரையும் நாம் அழிக்கணும். உங்கள் அப்பாவை இப்படி பண்ணவங்களை நாமளும் அதே மாதிரி பண்ணணும். நீ செய்வியா? இந்த அம்மாவுக்காக உன்னோட அப்பாவுக்காக செய்வியா என்று அவள் தன் குழந்தையிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள். இறுதியில் வலியும் அதிகமாகி வயிறே பாரம் குறைந்தது போல் இருந்தது. ஆனால் குழந்தை இறந்து விட்டிருந்தது. அதை அவளிடம் தெரிவித்ததும் ஐயோ நீயும் என்னை ஏமாத்திட்டியா என்று அவள் கதறியால அந்த ஊரின் அருகே இருந்த ஒரு 4 வயது குழந்தை தன் தீராத நோயுடன் போராடி கடைசியில் மரணத்தை தொட்ட அந்த நிமிடத்தில் அவளது அப்பாவும் அம்மாவும் அதை எண்ணி தங்களது வேதனையை அழுகையில் மூலம் கரைத்து கொண்டிருந்தனர். இனி என் பொண்ணை நான் எப்போ பார்ப்பேன் ஐயோ என்று அவர்கள் அலற திடீரென அந்த பெண் குழந்தை தன் இமைகளை மெல்ல மெல்ல திறந்தது. அதை கண்டு அவர்களது தாய் தந்தை இருவரும் அம்மாடி குழலி நீ மறுபடியும் எங்ககிட்டயே வந்துட்டியா என்று ஆனந்த கண்ணீரில் அவர்கள் அந்த குழந்தையை கட்டிப்பிடித்து கொண்டு மகிழ்ந்தனர். இங்கு தன் இறந்த குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு நீயும் என்னை ஏமாத்திட்ட என்று அவள் அழத் தொடங்கினாள். தேவகியின் உடலை கண்ட சுப்பிரமணி அப்படியே அவள் மேல் விழுந்து கதறினான். நான் எத்தனை தடவை சொன்னேன், கேட்கவே இல்லைல்ல. இவளோட இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம். இனி நீங்கள் இங்கே இருக்கவே இருக்காதீங்க என்று சிவனேசரை பார்த்து கத்த மாப்பிள்ள என்றார் அவர். என்னை அப்படி கூப்பிடாதீங்க, நீங்கள் போங்க என்றான் இவன். அனைத்தும் எதிராக நடந்ததில் சிவனேசரின் வேதனை பெருமளவு கூடியிருந்தது. அதே வேதனையில் அவர் துடித்து கொண்டு மலைக்கோவிலின் வாயிலில் அமர்ந்திருக்க சிரித்தபடி அங்கு வந்து சேர்ந்தான் நிகுமன். வலிக்குதா சிவனேசா? ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் பொண்ணு செத்ததில் நீ இப்படி நில குழஞ்சி போயிட்டே. ஐயோ பாவம். நடக்கும். இனி நான் நினச்சது அனைத்தும் ஒவ்வொன்றா நடக்கும். கூடிய சீக்கிரம் அந்த ரகசியமும் என் கைக்கு கிடைக்க தான் போகுது என்று அவன் சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினான். எங்கு பார்த்தாலும் சூன்யமாகவே பட்டது சிவனேசர். சிவனேசா, என்ன கலக்கம்! நடப்பவை அனைத்தும் என்னால் தான் நடக்கிறது. அனைத்திற்கும் காரணம் இருக்கிறது. எல்லாம் தெரிந்த நீயும் இப்படி வேதனைப்படுவது சரியே இல்லை. எனது திருவிளையாடலில் அனைவரும் ஒரு அங்கம், அவ்வளவுதான். உன் பணியை மட்டும் செய், மீதம் தன்னாலே நடக்கும் என்ற குரல் அந்த இடத்தில் அன்பு மயமாக ஒலிக்க சிவனேசருக்குள் ஒரு சின்ன தைரியம் வந்து சேர்ந்தது. நிகும்பன் கருடனிடம் சொன்னது போல அவனது உயிரை அந்த இருட்டு குகையில் அடைத்து வைத்தான் கருடன். ஆனால் அது உக்கிரனுக்கே தெரியாது. அவன் சிவனேசர் தான் இதை செய்தது என்று நினைத்து கொண்டிருந்தான்.
சில நாட்கள் கழித்து நீலியை கருடன் சந்தித்தான். அவள் அங்கிருந்து புறப்பட்டு வேறு ஊரில் தங்கியிருந்தாள். கருடன் சென்று உக்கிரனைப் போலவே அவளையும் தன் வழிக்கு கொண்டு வந்து விட்டான். அந்த வானதியின் ரத்தம் அந்த குகையில் படும்போதுதான் உக்கிரன் விடுதலை அடைவான் என்று அவள் சொல்ல சொல்ல அதை உண்மை என அவள் நம்பினாள். உடனே இருவரும் கருடனின் பின்னால் அவன் வழிக்கு சென்று விட்டனர். கடைசியில் நிகும்பன் என்னப்படியே அனைத்தும் நடந்துவிட்டது. நீலி கருடனிடம் மாயனை விட்டுவிட்டாள். அவனும் மாந்திரிக முறைக்கு மாயனை அடிமையாக வைத்து கொண்டான். இருவரும் சிவனை மறந்து அரக்கனின் முறையை பின்பற்ற அப்போதுதான் கருடனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. உக்கிரனின் குழந்தையின் உயிர் வேறு உடலுக்குள் நுழைந்திருக்கிறது என்று. அது நீலிக்கும் தெரிய வர அனைவரும் அவளின் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினார்கள். அப்போ தாத்தா, குழலிக்குள்ள இருக்கிறது நீலி பொண்ணா என்று கேட்டாள் வானதி. ஆமம்மா, இப்படியெல்லாம் கூட நடக்குமா தாத்தா என்றால் மேகலா வேகமாக. நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குமா. நடந்ததை கேட்குறப்ப அம்மாவை நினச்சி ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த உக்கிரன் அங்கிளை நினச்சும் தான் என்றால் வானதி வேதனையுடன். ஆமாம் தாத்தா, இது என்ன பண்ணுறது? இத்தனை நாள் அவங்க நாங்கள் இங்கே குழலி வர்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்களா என்று அம்மு கேட்க, ஆமாடா, அவன் மூலமாக தான் வானதியை அழித்து விக்கிரனை விடுவிக்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிகும்பன் கர்டனோட மறுபக்கம் தெரியாது. அதனாலேயே அவன் சொல்கிறத கேட்டு அப்படியே நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சிவரகசியம் தெரியணும்னா அவங்களுக்கு அவங்களோட உதவி தேவை. அது முடிஞ்ச பின்னால் தான் அவனும் உக்கிரனை விடுவிப்பான். ஆனால் தாத்தா, குழலி முதையெல்லாம் இந்த மாதிரி இருந்ததில்லையே, இப்போ மட்டும் எப்படி அவளுக்கு நடந்தது எப்படி தெரிஞ்சது என்றால் வானதி புரியாமலே. அவள் இந்த ஊருக்குள்ளே எப்போ வந்தாலோ அப்போ தான் அவளுக்குள்ள சில மாற்றம். ஆனால் அவன் மனசு இன்னும் உன் மேலே வச்சிருக்க பாசத்தால் தடுமாறிட்டே இருக்குது. எப்போ அவளுக்கு அந்த மாதிரி கனவு வந்ததோ அப்போ இருந்து அவங்க அப்பாவுக்காக உன்னை பழி வாங்கணும்னு துடிக்கிறான். அப்போ அந்த மாயன் அவன் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னவன். என்ன? ஆமாம்மா, ஆனால் அவன் ஏன் என்னை ஊருக்கு வர வேணான்னு சொல்லணும்? அவங்க எல்லாரும் நான் ஊருக்கு வரணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி சொன்னான்? உன்னை குழப்பி விடதான். சரி தாத்தா, இப்போ குழலி ரொம்ப மாறிட்டா, நாங்கள் என்ன பண்ணுறது? குழலியை எப்படி இதிலேருந்து காப்பாற்றுறது? நிகும்பனை எப்படி சிவரகசியத்தை அடைய விடாமல் தடுக்கிறது? அதைத்தான் அந்த ஆண்டவன்கிட்ட தினமும் நான் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியலையா தாத்தா என்ன பண்ணுறதுன்னு? சரி, அந்த குறிப்பு ஒலையை என்ன பண்ணீங்க என்று கேட்க அவர் சிவனை நோக்கி கை காட்டி விட்டு அமைதியாகி விட்டார். முருகையனோ, நானும் சிவனேசர் ஐயாவும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நீலி மாயனை அவங்க பிடியிலிருந்து மாற்றவே முடியலை வானதிமா என்றார். அப்போது இனிதான் அந்த நிகுமனோட ஆட்டம் அதிகமாக இருக்கும், அப்படி தானே தாத்தா? ஆமாம்மா, வந்த உடனே உன்னை அந்த குகைக்குள்ளே இழுத்துடலான் தான் அவன் மேகலா மாதிரி பேசினான். அதான் உன்னை அந்த இடத்துக்குள்ளே போக விடாமல் தடுத்தேன். குழலியை தடுத்து நிறுத்திய தேவகியை எவ்வளவோ தாக்கியும் மாயனால் குழலியை விடுவிக்க முடியவே இல்லை. நீலியோ கடுங்கோபத்தில் இருந்தாள். என் பொண்ணை விட்டுடு, இல்லைனா உன் பொண்ணு இல்லாமலே போயிடுவா என்று சொன்னபடி நீலி அவ்விடம் வர, நீலி, உனக்கும் புத்தி மாறி போயிடுச்சு. நான் சொல்கிற எதையும் நீ கேட்க மாட்டேன்னு அவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறேன். பேசாமல் உன் முடிவை மாற்றிக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் நிகும்பந்தான். தேவகி, இந்த கதையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத. மரியாதையாக வழியை விட்டு தள்ளி நில்லு. முடியாது நீலி. வானதி இங்கு வர்ற வரைக்கும் நான் குழலியை விடமாட்டேன், வீட்டை விட்டு தாண்ட எனும் போதே மாயனின் சக்தியும் நீலியின் சக்தியும் ஒன்று சேர்ந்து தேவகியை எதிர்க்க தொடங்க சிறிது நேரத்தில் தேவகியின் சக்தி அனைத்தும் வடிந்தது போல் இருந்தது. அந்த போராட்டத்தில் நீலியின் பக்கம் வெற்றி வருவதைப் போல இருந்தது. அதிலே மகிழ்ந்த நீலி, மாயா, நீ போய் தங்கச்சியை கூட்டிட்டு வா என்க, இந்தா போறேம்மா என்று அவன் உள்ளே செல்வதற்கு துவங்கினான். சரியாக வாயிலில் அவன் கால் வைக்க அந்த சமயம் எங்கிருந்தோ வந்த திரிசூலம் ஒன்று அவன் முன் நிற்க அதை தாண்டி அவனால் செல்ல முடியவில்லை. அடுத்தடுத்த அத்தியாயங்கள் விரைவில். நன்றி.